ஓகே கௌதம்.
நான் பேசுறது கேக்குதா அகிலேஷ்? கேக்குதுடா. சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அவனுக்கு நம்ம கௌதம்க்கு என்ன ரெக்கார்டிங் போட்டுரு. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருப்பேன். அந்த பிடிஎஃப் திறந்து வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ஃபார்முலா ஷீட்ஸ் லைக் ஃபார்முலாஸ் மாதிரி இருக்கும். செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு. ஓகேடா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த சாப்டர் பொறுத்த வரைக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டானது என்னன்னா, நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்துட்டு மூணு டர்பைன் இருக்கும். அதாவது பெல்டன் டர்பைனு, கப்லான் டர்பைனு, பிரான்சஸ் டர்பைன். ஓகேங்களா? ஸோ இப்போ மூணு டர்பைன்லுமே என்ன இம்பார்ட்டன்ட்னா, நீங்க மூணு டர்பைனுக்குமே நீங்க வந்துட்டு அந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிளை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணணும். அதை மெமரைஸ் பண்ணாதான் வந்துட்டு நெக்ஸ்ட் சால்வ் பண்றதையும் ஈஸியா இருக்கும். இந்த சாப்டர் எப்படி ஈஸியா அப்படின்னா, இந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிள் வந்துட்டு கம்ப்ளீட்டா தரவா இருக்கணும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்துட்டு ஃபார்முலாஸ் கொஞ்சம் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சம்ஸ் பார்த்தா அவ்வளோதான். அப்படி ஸோ இது வந்துட்டு வெலாசிட்டி ட்ரையாங்கிள் ஆஃப் பெல்டன். ஓகேயா? ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கா? இந்த இந்த புக்கு பிடிஎஃப் இருக்கா உங்கள்கிட்ட? இல்லை அனுப்பிச்சுடணும் அது? சென்ட் பண்றா. சரி, ஓகே. நான் அது கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் இல்லை எப்படி இதை போய் அனுப்பிவிட்டா? சரி, எப்போ அனுப்பிச்சுடு. ஓகே. உங்க நோட்புக்ல ஜஸ்ட் பெல்டன் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 510 பேஜ்னு எழுதிக்கும். பிடிஎஃப் பேஜ் 510. இப்போ இந்த இருக்க ஒரு இதுவும் நான் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலி ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். தெரியுதா இப்ப? பெல்டன் வீடு டர்பைன் வந்துட்டு ஆக்சுவலி இப்படிதாண்டா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிப்போம் நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லேப்ல. இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. அதுல வந்துட்டு நம்மளுக்கு எப்படி வாட்டர் வந்துட்டு இந்த பெல்டன் வீட்ல ஹிட் ஆகும்னா ரேடியலா, அதாவது இப்படி நாசில் வச்சு இந்த டான்ஜென்ஷியலா ஆக்சுவலி ஹிட் ஆகும். ரேடியலா இல்ல, டான்ஜென்ஷியலா. ஏதாவது சர்க்கிள்னா ரன், ஏதாவது சர்க்கிள் ரன்னர், ஏதாவது சர்க்கிள்னா அதுக்கு வந்து அந்த சர்க்கிளுக்கு டான்ஜென்ஷியலா போய் அந்த கப்பு மாதிரி இருக்கா சுத்தியும் அதுல போய் ஹிட் ஆகிறதுனால டான்ஜென்ஷியலா வந்துட்டு வாட்டர் அப்படியே இந்த பெல்டன் டர்பைனை ஹிட் ஆகும்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கேக்குதா நான் சொல்றது? வெற்றி விஸ்வா கேக்குதா? ஹலோ சுதீர், கேக்குதுடா ரியாக்ட் பண்ணடா. ஓகேடா, ஓகே, சாரிடா. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா அதோட வெலாசிட்டி ட்ரையாங்கிள் இதான். ஸோ சில நோமன்குலேச்சர் தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். V1 என்ன, V2 அதெல்லாம் இங்க கீழே போட்டிருப்பாங்க. V1 என்னன்னா வெலாசிட்டி ஆஃப் த ஜெட், அப்சல்யூட் வெலாசிட்டி ஆஃப் த ஜெட். அது இந்த வாட்டர் ஜெட்னு சொல்லுவோம்ல, ஃபாஸ்டா ஃபோர்ஸ் அடிக்கிற ஜெட். அது வந்துட்டு என்ன வெலாசிட்டியில ஆக்சுவலா இருக்கு, அதாவது வெலாசிட்டி தான் V1. ஓகே. இப்ப இந்த இந்த மாதிரி ஒரு கப்பு மாதிரி போட்டுருக்காங்க தெரியுதா? மேல ஒரு கப்பு, இங்க ஒரு கப்பு. அதே அப்படின்னா ஆக்சுவலி நம்ம பெல்டன் வீல் அப்படிதான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இமேஜ்ல வந்துட்டு இங்க ஒரு ஹாஃப் கப், இங்க ஒரு ஹாஃப் கப் இருக்கும். ஸோ அதுதான் அப்படியே டாப் ஒரு செக்ஷன் வியூ மாதிரி அப்படி காமிச்சிருக்காங்க நமக்கு. ஸோ அந்த டான்ஜென்ஷியலா ஹிட் பண்றப்ப நம்மளோட V1 இருக்குல்ல, V1 வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹோல் வெக்டர் லைன், இந்த ஹோல் லைன் தான் V1. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்படிதான் ஹிட் ஆகும் அந்த கப்ல. ஸோ அந்த டயக்ராம் பாரு, நீங்க பாத்துக்கோ நம்ம. ஸோ இங்க போய் அந்த இங்க ஹிட் ஆகுற அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா டான்ஜென்ஷியலா இருக்கு. ஸோ நம்ம பிளாட்டா அப்படியே நம்மளோட அந்த கப் வந்துட்டு டைரக்டா இப்படி ஹிட் ஆகிற மாதிரி கான்செப்ட் அந்த வேனை. ஸோ திஸ் ஹோல் திங் இஸ் V1. V1 அந்த ஜெட்டோட ஆப்சல்யூட் வெலாசிட்டி. ஸோ V2 என்னன்னு பாத்தீங்கன்னா
ஜெட் அப்படியே இந்த கப்பை ஹிட் பண்ணிட்டு வெளியில எக்ஸிட் ஆகுதா, அதோட absolute velocity. இது எல்லாமே வந்துட்டு வெக்டர் ஃபார்ம்ல காமிச்சிருவாங்க. ஸோ இதான் v1, ஹோல் திங் v1. இப்போ v1 is equal to vw1 போட்டிருக்காங்க இல்லையா, இந்த vw1 எப்பயுமே வந்துட்டு இந்த vw காம்பனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா tangential component of this jet. ஸோ இந்த பர்டிகுலர் டர்பைன்ல வாட்டர் வந்துட்டு ஆல்ரெடி டேஞ்சென்ஷியலாக தான் நம்ம ரன்னர் ஹிட் ஆகுது. அதனால டேஞ்சென்ஷியல் காம்பனன்ட் ஆஃப் திஸ் வெலாசிட்டி, அந்த வாட்டரோட வெலாசிட்டி காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு வாட்டரோட அப்சல்யூட் வெலாசிட்டி வெக்டர். ஏன்னா இந்த வாட்டர் எப்படி ஸ்ட்ரைக் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்ல பார்த்துருப்போம். அதாவது இந்த வாட்டரே வந்துட்டு நம்ம ரன்னரை டேஞ்சென்ஷியலாக தான் ஹிட் ஆகுது. ஸோ அதோட டேஞ்சென்ஷியல் காம்பனன்ட் ஆஃப் திஸ் வாட்டர் ஜெட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு மை அப்சல்யூட் வெலாசிட்டி. இப்போ வேற ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியலாக அப்படியே வாட்டர் ஹிட் ஆகுனாரு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக வேற மாதிரி வந்துட்டு டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி இருக்கும். ஸோ இங்கே டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி வந்துட்டு ஈக்குவல் டு v1. நெக்ஸ்ட் வந்துட்டு u1 பார்த்தீங்கன்னா என்னன்னா அது ஸ்மால் u1 வந்துட்டு ஒன்றும் இல்லை, இங்கே மீன் பெரிஃபெரல் ஸ்பீட் போட்டிருப்பாங்க. பட் அதோட சிம்பிளா எப்படி புரியும்னா, இப்போ வந்துட்டு இது இந்த தண்ணி நம்ம டர்பைன் ஹிட் ஆகுதா, அது ஹிட் ஆகி நம்மளோட அந்த ஒரு கப்பும் சுத்துது இல்ல, அந்த ஒரு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கப்புன்னு வச்சுக்கலாம். ஒரு கப்பும் சுத்துறதுனால வெயின் பேசிக்கலாம். ஸோ இந்த ஒரு பக்கெட்டு இல்லை வெயின்னு சொல்லலாம், அது சுத்துறதா. இப்ப அந்த பக்கெட்டோட இல்ல அந்த வெயினோட வெலாசிட்டி என்ன, ஸோ தட் அதோட வெலாசிட்டி when this அதாவது இந்த tangential direction, அதோட வெலாசிட்டி இந்த tangential direction தான் நம்மளோட u காம்பனன்ட், இந்த ஸ்மால் u காம்பனன்ட். இந்த u காம்பனன்ட் பாத்தீங்கன்னா அந்த பக்கெட்டோட வெலாசிட்டி. ஏன்னா நம்ம தண்ணி வந்துட்டு எவ்வளவு வெலாசிட்டியில இந்த பக்கெட் அடிக்கிறோ அதே வெலாசிட்டியில நம்மளோட ஒரு பக்கெட்டும் சுத்தணும்னு அவசியம் இல்லை, அதோட கம்மியாகவும் இருக்கலாம் ஜாஸ்தியாகவும் இருக்கலாம். ஸோ அந்த பக்கெட்டோட வெலாசிட்டி தான் u1, அதோட டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ டான்ஜென்ஷியல் வெலாசிட்டினா அகைன் இந்த இந்த பக்கெட் அதாவது இந்த சர்க்கிளுக்கு டான்ஜென்ஷியலா என்ன என்ன டிரெக்ஷன் இருக்கோ அந்த டிரெக்ஷனுக்கு அட் தட் இன்ஸ்டன்ட் அந்த பாயிண்ட் வந்துட்டு என்ன வெலாசிட்டி வெக்டர் தான் வந்துட்டு நம்மளோட u. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா vr1 ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்துட்டு இருக்குன்னா நம்ம வாட்டர் அடிச்சு அதுக்கப்புறம் அந்த வெயின் நவுந்து போகுதா, ஸோ வாட்டரோட அப்சல்யூட் வெலாசிட்டி மைனஸ் அதோட அப்சல்யூட் வெலாசிட்டி மைனஸ் நம்மளோட வெயினோட வெலாசிட்டி, அதுதான் நம்மளுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஏன்னா ரெண்டுமே ஒரே ஸ்பீட்ல இருக்காது, வேற ஸ்பீட்ல தான் இருக்கும். ஸோ அதனால அது ரெண்டுக்கும் இருக்க சப்ராக்ஷன் தான் vr1. அதாவது அந்த ஹோல் v1ல u1 சப்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு vr1 ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கு. ஓகே சார். ஸோ this is the inlet condition of Pelton heat turbine. Outlet condition பார்த்தீங்கன்னா நமக்கு vr2 v2 vf2 போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப vf நீங்க என்னன்னு கேட்கலாம், vf is nothing but நம்மளோட ஃப்ளோ காம்பனன்ட், அதாவது இங்க வந்துட்டு வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி அட் இன்லெட் அண்ட் எக்ஸிட் ரெஸ்பெக்டிவ்லி சொல்லிருக்காங்க. யூஸ்வலா நம்மளுக்கு vf என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வச்சிருக்கேன், அது தவிர இன்னொரு பிடிஎஃப் அனுப்புறேன். கொஞ்சம் பேசிக்ஸா இருக்கு, கொஞ்சம் தியரி கவர் பண்ற ஒரு கான்செப்ட். அதுல வந்துட்டு இந்த vf வந்துட்டு பாத்தீங்கன்னா v கேபிட்டல் ஆர்னு சொல்லலாம், அது வந்துட்டு ரேடியல் காம்பனன்ட்னு சொல்லலாம். நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அது இல்லை அதுல விஆர் இல்லை விஏன்னு சொல்லுவோம், விஎஃப் வந்துட்டு விஏன்னு சொல்லுவோம், அதாவது ஃப்ளோ காம்பனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சியல் ஃப்ளோ டர்பைன்ல ஆக்சியல் காம்பனன்ட் ஆயிரும், ரேடியல் ஃப்ளோ டர்பைன்ல ரேடியல் காம்பனன்ட் ஆகும், டான்ஜென்ஷியல் ஃப்ளோ டர்பைன்ல அதுக்கு சம்பந்தப்பட்ட. ஓகே. ஸோ இங்க வந்து அவுட்லெட்ல பெல்டன் டர்பைன் பொறுத்த வரைக்கும் vf என்ன பாத்தீங்கன்னா வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி அட் இன்லெட் அண்ட் எக்ஸிட் சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் ஃப்ளூயிட் அட் இன்லெட் அண்ட் எக்ஸிட். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா
இந்த டயக்ராம்ல இதுதான் V2, இதான் ஆப்சல்யூட் வெலாசிட்டி. அதாவது லிக்விட் வந்துட்டு இதை அடிச்சு இந்த வாட்டர் அப்படியே ஒரு இந்த டிரெக்ஷன்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட ஆப்சல்யூட் வெலாசிட்டி வந்துட்டு வெக்டர் வந்து பாத்தீங்கன்னா V2. VF2 பாத்தீங்கன்னா அந்த எக்ஸிட் வெலாசிட்டியோட வெர்டிகுலர் காம்பனன்ட் சொல்லிட்டாங்க. ஓகே, இதான் ஃப்ளோ காம்பனன்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு VR2, இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டி எதுக்கு இருக்கு சொன்னேன்? எப்பயுமே நம்ம ஆப்சல்யூட் வெலாசிட்டிக்கும் எக்ஸிட்ல இருக்க நம்மளோட டர்பைனுக்கு வந்துட்டு ஒரு அந்த பாயிண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வெலாசிட்டி இருக்கு தெரியுமா, டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி காம்பனன்ட். ஸோ டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி காம்பனன்ட் எக்ஸிட்ல பாத்தீங்கன்னா U2 போடுவோம். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு U2 காமிச்சிருப்பாங்க. பட் வந்துட்டு ஜென்ரலாவே நம்மளுக்கு ஏன்னா பெல்டன் டர்பைன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு அடிச்சு இதே பக்கெட் தான் வந்துட்டு பெரிய டிஃபார்மேஷன் கர்வேச்சர்லாம் இல்லை. ஸோ இன்லெட்ல இருக்க அந்த பக்கெட்டோட ஸ்பீடு அவுட்லெட்ல இருக்க பக்கெட்டோட ஸ்பீடும் ஒன்று தான். ஸோ U1 U2லாம் ஒன்று தான் நம்மளோட பெல்டன் டர்பைன் பொறுத்த வரைக்குமே. ஏன்னா இந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டாலும் இந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டாலும் அந்த பக்கெட் வந்துட்டு ஒரே ஸ்பீட்ல தான் நகருது வாட்டர் அடிச்சோன்னே. ஏன்னா அந்த ஒரு ஒரு பக்கெட் தான் இருக்கு. ஆனா இப்ப வந்துட்டு நம்ம பிரான்சிஸ் டர்பைனு நம்மளோட அந்த பிரான்சிஸ் டர்பைன் எடுத்து பாத்தீங்கன்னா அதோட பிளேடே வந்துட்டு உள்ளாக்க கர்வேச்சர் ஆகி அதோட சென்டர் பக்கத்துல போகும். ஸோ அந்த ரேடியஸ் பொறுத்து மாறும். ஆனா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பெல்டன் டர்பைன்ல இட் இஸ் பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேங்களா, இதுதான் நம்ம சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். இங்க தெரியுதா, இந்த சென்டர்ல தான் ஆக்சில் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த பக்கெட்ல கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இங்கே பாயிண்ட் அந்த பாயிண்ட்லாம் பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இங்க இருந்து இந்த இந்த சென்டர்ல இருந்து அந்த பக்கெட்ல இருக்க அந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப நம்ம வந்துட்டு எக்ஸிட்டுக்கும் இன்லெட்டுக்கும் பெரிய வந்துட்டு அந்த ரேடியஸ் சேஞ்ச் ஆகல அப்படின்னு அசம்ஷன் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்றோம், இந்த பாயிண்ட்ல இருக்க நம்மளோட வெலாசிட்டியும் இந்த பாயிண்ட்ல இன்லெட்ல அடிக்கிறப்ப அந்த வெலாசிட்டியும் ஒன்றுதான் அப்படின்னு எடுத்துக்கோம். ஆக்சுவலி வந்துட்டு ஏன் இங்க இன்லெட் வச்சிருக்காங்கன்னா நம்மளோட பெல்டன் வீல்ல அந்த நடுவுல வந்துட்டு அந்த பக்கெட் காமிக்கிறேன். அந்த பக்கெட் எப்படி இருக்குன்னா இந்த இந்த போட்டோ தெரியுதா, இது அந்த பக்கெட் இப்படிதான் இருக்கும். அது நடுவுல ஒரு லைன் தெரியுதா, இந்த லைன்ல தான் அப்படியே அந்த தண்ணி போய் அடிக்கிற மாதிரி அப்படியே செட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்துட்டு டாப் வியூல பாக்குறப்ப நம்மளுக்கு இது இப்படி தெரிஞ்சு இங்க போய் அடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சுத்தி அப்படியே இங்க அப்படியே வந்து இப்படி எக்ஸிட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் இருக்கறனால நம்மளுக்கு U1 ஈக்குவல் டு U2. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்ல இருக்க வெலாசிட்டி ஆஃப் த பக்கெட் டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் தான் U2. ஸோ அதுக்கும் நம்ம ஆப்சல்யூட் வெலாசிட்டிக்கும் கனெக்ட் பண்ணோம்னா அந்த வெக்டரும் நம்ம U2 கனெக்ட் பண்ணோம்னா நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி காம்பனன்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்படி வெர்டிகல் காம்பனன்ட் வருதா, அந்த வெர்டிகல் காம்பனன்ட்டும் நம்ம அப்படியே U2வும் கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா ஆக்சுவலி எப்படி வந்துட்டு இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஆகும். V2 U2 அதை அப்படியே கனெக்ட் பண்றது ரிலேட்டிவ் வெலாசிட்டி VR2 நம்பர். இப்ப இது நெக்ஸ்ட் இந்த காம்பனன்ட் V2 இதெல்லாம் ஒரு ட்ரையாங்கிள் ஆகும். ஸோ V2 அதுக்கப்புறம் வெர்டிகல் காம்பனன்ட்க்கு F2 2ல அந்த VW2. So tangential component of that water at exit condition. Okay, tangential velocity component இல்ல whirl velocity component சொல்லுவாங்க. tangentially படிச்சுக்கலாம். tangential velocity component அதுவும் நம்மளோட VF2வும் வந்து பாத்தீங்கன்னா அது VF2 and V2 these all will form a triangle. அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ V2 VF2 அதுக்கப்புறம் VW2 இந்த மூணு ட்ரையாங்கிள், V2 U2 VR2 ஒரு ட்ரையாங்கிள். ஸோ பெல்டனுக்கு இந்த செட்டப் அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. β2 பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அதுக்கும் இந்த ஹொரிசான்டல் லைனுக்கும் என்ன ஆங்கிள் இருக்கோ அதான் β2. நம்ம ஆப்சல்யூட் வெலாசிட்டி அதுக்கப்புறம் ஹொரிசான்டல் என்ன ஆங்கிள் வந்தோ அதான் α2. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு β1 α1 பெல்டன் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் இன்லெட்ல 0. ஏன்னா எல்லாமே ஒரே லைன்ல வந்துட்டு அங்க வெக்டர் வந்துருக்கு. ஏன்னா வாட்டருமே அப்படிதான் இம்பாக்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ இதுதான் நமக்கு இது பெல்டன் ட்ரையாங்கிளோட டயக்ராம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கும் ஃபார்முலாஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா ஸ்பீட் ஆஃப் த பக்கெட். ஸோ ஸ்பீட் ஆஃப் த பக்கெட் ஒரு ரோட்டர். அதாவது வந்துட்டு இந்த பெல்டன் வீல் வந்துட்டு ஒரு ஷாஃப்ட்ல தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க.
அந்த ஷாஃப்ட்ல இருந்துட்டு இங்க இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிப்பாங்க. இங்க ஒரு ஷாஃப்ட் இருக்குன்னா அந்த ஷாஃப்ட்ல கனெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த ஷாஃப்டோட ஸ்பீட் தான் என்ன. ஓகேவா? இஸ் த டயமீட்டர் ஆஃப் ரன்னர் ஆர் த வீல். ரன்னர்னா ஒன்றும் இல்லை, இங்கே நான் காமிச்சிடுறேன். இந்த சுத்தி ஒன்று இருக்கா, இந்த அந்த ஒரு ஸோ அந்த சர்க்கிளோட டயமீட்டர் தான் ரன்னர் டயமீட்டர், அதான் கேபிட்டல் டி. நெக்ஸ்ட் வந்துட்டு கேபிட்டல் ஹெச். கேபிட்டல் ஹெச் நெட் ஹெட் ஆர் எஃபெக்டிவ் ஹெட் ஆன் தி ரன்னர். அதாவது என்னன்னா, ஹெட்னா என்னன்னா ஜென்ரலா இப்ப நம்ம பேசிக்கலி ஹெட்னா ஹைட்டு தான். அந்த ஹைட் எப்படி காமிக்கிறாங்கன்னா, டேம்ல இருந்துட்டு சின்ன ஒரு டியூப் மாதிரி போட்டு, லைக் இந்த மாதிரி பென் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அந்த டேம்ல இருந்து ஒரு பென் ஸ்டாக் மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம எலக்ட்ரிக் டர்பைனை இம்பாக்ட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ டேம்ல அந்த ப்ரொவிஷன் வச்சிருப்பாங்க. ஸோ பென் ஸ்டாக்னா இந்த ஒரு பெரிய டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப்ல இருந்து வர தண்ணி அதுக்கப்புறம் ஒரு நாசில் எங்க போய் அடிச்சு அதுதான் நம்ம பெயின்ஸ் அடிக்குது. ஸோ இந்த இந்த பாயிண்ட் பென் ஸ்டாக்கோட அந்த நாசில், இந்த பென் ஸ்டாக் வந்துட்டு எங்க அப்படியே என்ன ஹைட்ல போய் அந்த தண்ணி எடுக்குது, அந்த ஹைட்டுக்கும் இங்க பென் ஸ்டாக்கோட இந்த பேஸ் ஹைட்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் ஹெட். ஓகே, அதான் அந்த ஹெச். ஹெச் எனக்கு புரியுதா இல்ல வேற ஏதாச்சும் டயக்ராம் பண்ணிருப்பா? திரும்பி மட்டும் சொல்றாரு ஹெட்டுக்கு. ஹெட் காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா டேம் தெரியுதா, இங்க டேமோட இந்த பாயிண்ட்ல இருந்து தண்ணி அந்த பென் ஸ்டாக் சொல்றது டியூப் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இங்க போய் நம்ம டர்பைன் ஹிட் ஆகுது, டர்பைன் ஹிட் ஆகுது. இப்ப ஹெட்னு நம்ம எது எடுத்துக்கோம்னா, நம்மளுக்கு வந்துட்டு இங்க இருக்க வாட்டர்ல இருந்து இங்க தானே வாட்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, அதுல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்குமே, அதாவது கீழே அந்த டெயில் ரேஸ் சொல்லுவோம், இது தண்ணி போய் ஆச்சு கீழே போகுது, அதான் கிராஸ் ஹெட். ஏன்னா இந்த ஹைட் தான் வந்துட்டு அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆக்ட் ஆகி அந்த தண்ணி அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. புரியுதா விஸ்வா? புரியுதுடா, புரியுது. பட் ஆனா எனக்கு என்ன டவுட்னா, தண்ணி ஓபன் பண்றது வந்து நடுவுல இருந்து ஓபன் பண்றாங்க. ஆமா. ஸோ கிராஸ் ஹெட் இருக்கு, நிறைய அந்த ஹெட் டேர்ம்ஸ் இருக்கு. அது பம்ப்ல இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஹெட் சொல்லிடுவாங்க. இங்க பாக்குற ஹெட் எதுக்கும் இருக்கும்னா, இங்க இருக்க அந்த ஹைட்டுக்கும் இங்க இருக்க ஹைட்டுக்கும் இம்பாக்ட் ஆகுது தான். ஓகேடா, ஓகே. ஏன்னா நம்ம புக்லயே ஒரு இடத்துல அதை காமிச்சிருப்பாங்க. இது தெரியுதா? இங்க இருந்துட்டு ஆமா, ஆக்சுவலி ஹெச்னா என்னன்னா, ஹெட்னா என்னன்னா, ஆக்சுவலி நம்ம தண்ணி இங்கேருந்து எடுத்தாலும், நான் ஒரு கான்செப்ட் தப்பா சொல்லிட்டேன். தண்ணி இங்கேருந்து எடுத்தாலும் நம்ம டிப் ஆஃப் த தண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா அங்கல இருந்து அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகி தான் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோ ஆக வைக்குது. நெக்ஸ்ட் ஏன்னா அந்த ப்ரெஷரும் கவுண்ட் பண்ணும், ஏன்னா மேல இருக்க தண்ணியோட ப்ரெஷரும் இது கவுண்ட் பண்ணும். பிளஸ் இங்க வரைக்கும் வந்து இந்த லெவல் கீழே வந்துருதா. ஸோ இந்த டாப் லேயர் ஆஃப் வாட்டருக்கும் இந்த ஃபைனலா போற அந்த லெவலுக்கும் ஹைட்டு தான் கிராஸ் ஹைட்டு. இப்போ என்ன நடக்கும், இங்க தண்ணி இந்த பென் ஸ்டாக் வழியெல்லாம் ஃப்ளோ ஆயிட்டு வரப்ப நம்மளுக்கு ஃப்ரிக்ஷனல் லாஸஸ் நடக்கும். அந்த பைப்ல தொட்டு வரனால ஃப்ரிக்ஷனல் லாஸ் நடக்கும். அந்த ஃப்ரிக்ஷனல் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷரை கொஞ்சம் குறைச்சி விட்டுரும். புரியுதா? கொஞ்சம் அந்த லாஸ் வந்துட்டு ஹைட்ல வந்துட்டு ஸ்மால் ஹெச்எஃப்னு காமிக்கிறாங்க. அந்த ப்ரெஷர் வந்து அந்த லாஸ் அந்த எனர்ஜி ஆஃப் வாட்டர் வந்துட்டு ஹைட்டா கன்வெர்ட் பண்ணி ஸ்மால் ஹெச்எஃப்னு காமிக்கிறாங்க, ஸ்மால் ஹெச்எஃப். ஸோ அந்த கிராஸ் ஹைட்ல இவ்வளவு ஹைட் வந்துட்டு வேஸ்ட் ஆகுது பிகாஸ் ஆஃப் ஆல் லாசஸ். ஸோ ஆக்சுவலா நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளவு ஹைட் வந்துட்டு யூட்டிலைஸ், அதாவது அந்த ஹைட் வந்துட்டு நம்ம ஹவு மச் எனர்ஜி, அந்த எனர்ஜி ஒரு அந்த என்ன சொல்றது, அந்த வாட்டரோட அந்த எனர்ஜி தான் குடிக்குது. இந்த ஹை ஹெட் தான் மோர் மோர் ஹைட்டான ஹெட் தான் வந்துட்டு
அந்த அளவு பேசிக்கா ஹைட்னு சொல்லுவோம். ஆல்சோ வி கேன் டர்ம் இட் எக்ஸ்பிரஸ் சம் பொட்டன்ஷியல் ஆஃப் த வாட்டர். என்ன பொட்டன்ஷியல் அந்த வாட்டர் வச்சிருக்கோம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய ஹைட்ல இருந்ததுன்னா கண்டிப்பா இன்னும் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கும் அந்த வாட்டருக்கு. ஸோ அந்த பொட்டன்ஷியலா கொஞ்சம் பொட்டன்ஷியல் லூஸ் ஆகுது, ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன். ஸோ அந்த ஃபிரிக்ஷனை கழிச்சிட்டோம் கிராஸ் ஹெட்ல இருந்து அப்படின்னா தட் ஹைட் விச் இஸ் ரிமைனிங், தட் ஹைட் தான் கேபிட்டல் ஹெச் ஆர் ஹெட்னு சொல்லுவோம். புரியுதா? ஓகேடா, ஓகே. பெட்டன் வீட்டோட சிம்பிள் டயக்ராம். அப்புறம் இப்போ இங்க பார்த்தோன்னா சில ஃபார்முலாஸ் இருக்கு நமக்கு. இந்த பீட்டான்னு சொல்றாங்க, பீட்டா ஒன் பீட்டா டூ, இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கெட் ஆங்கிள் அட் இண்டபெண்டன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா? அதான் இப்போ நம்ம வந்து சம்டைம்ஸ் கொஸ்டின்ல கேட்பாங்க இந்த மாதிரி பக்கெட் ஆங்கிள் இல்லை வேன் ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அது பீட்டான்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டாங்க, அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது பீட்டான்னு தெரிஞ்சு நம்ம மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பெல்ட் அண்ட் வீட் பொறுத்த வரைக்கும் ஏரியா ஸ்மால் ஏன்னா கிராஸ் செக்ஷன் ஏரியா என்ன மாதிரி क्वेश्चन கேட்டாங்க வந்துட்டு சில டைம் வந்துட்டு பக்கெட் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணுங்க அட் எக்ஸெக்ட் அந்த மாதிரி சொல்லலாம். பக்கெட் ஆங்கிள்னா பீட்டா, பக்கெட் ஆங்கிள் என்ன வேன் ஆங்கிள்னு சொல்லலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்துட்டு இந்த ஸ்மால் ஏன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு ஒரு ஜெட் வந்துட்டு அது தண்ணி அடிக்கிறதுல அந்த ஜெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெட் அந்த தண்ணி அடிக்கிறதுல அந்த கிராஸ் செக்ஷன் ஜெட் அந்த நாசலோட கிராஸ் செக்ஷன் தான் ஏ, அந்த ஸ்மால் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதுதான் வந்துட்டு நம்ம ஜெட்டோட கிராஸ் செக்ஷனாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா m is the mass of water taken the bucket, அது பேசிக் பண்ணுது. இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டியிருக்கும். v1 is equal to root 2 gh. This is one important formula. இதெல்லாம் நான் சொல்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நான் வந்துட்டு அப்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சம்லாம் பாக்குறப்ப. அகிலேஷ் எழுதி வச்சுக்கிறேடா? ஓகேடா. விஷ்வா நீங்க எழுதி வச்சுடுறா? ஓகே ஓகேடா. v1 is equal to root 2 gh. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. v1 is equal to vw1, அதை நான் பார்த்துருக்கோம் டயக்ராம்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோர்ஸ், இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஜெட் இன் டிரெக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த ரன்னர். பேசிக்கலி அந்த வாட்டர் வந்துட்டு ஏன்னா வந்துட்டு ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த ரன்னர்ல இருந்து எக்ஸர்ட் பண்ணா இதான் ஃபார்முலா. இது வந்துட்டு இந்த ஃபார்முலா ஜென்ரலாவே மூணு டபைனுமே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல வரும். இதே கொஞ்சம் மாடிஃபை பண்ணும். ஸோ இது பேசிக் ஃபார்முலா பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கோங்க. ஃபோர்ஸோட ஃபார்முலாக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு இந்த யூவோட ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி யூவோட ஃபார்முலா வந்துட்டு பைடிஎன்னு காமிச்சிருப்பாங்க. நீங்க பைடிஎன் ஏன் பைடிஎன் பை 60னா என்ன ஆர்பிஎம்ல கொடுத்துருப்பாங்க, அந்த ரொட்டேஷன் பர் மினிட் ரொட்டேஷன் பர் செகண்டா மாத்திரும். பைடிஎன் பை 60. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பவர் டெவலப் பை த ரன்னர். அந்த ரன்னர் வந்துட்டு வாட்டர் அடிச்சு அந்த ரன்னர் வந்துட்டு எவ்வளவு பவர் டெவலப் பண்ணுது அதோட ஃபார்முலா. இதுவும் இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. நீங்க வந்துட்டு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே அந்த ஃபார்முலா u வச்சு ஸ்மால் யூ மல்டிப்ளை பண்ணலாம். ஃபோர்ஸ் இன்டூ தட் யூ ஸ்மால் யூ. ஃபோர்ஸோட அதே ஃபார்முலா பட் ஸ்மால் யூ வந்து அதே. எழுதிட்டீங்களா? எழுதியாச்சுடா. ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் தான் ஃபோர்ஸோட ஃபார்முலா ரோ ஏவி1 விடபிள்யூ1 ப்ளஸ் ஆர் மைனஸ் விடபிள்யூ2. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துட்டு எப்போ நம்ம அக்கௌண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, நான் என்ன சொல்றேன். யூஸ்வலாக வந்துட்டு நம்மளுக்கு ஆங்கிள்லாம் அக்யூட்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ப்ளஸ் போடுவோம். ப்ளஸ்
எஃபிஷியன்சி இம்பார்ட்டன்ட். ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி கேட்பாங்க. ஸோ ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி நம்ம அப்படியே கொடுக்கணும். இந்த ஒர்க்கோட பவர் மட்டும் அக்யூட் ஆங்கிள் இருந்தா பிளஸ் நம்மளோட இந்த பீட்டா, அதுக்கப்புறம் ஆல்ஃபா, இதெல்லாம் பீட்டா மெயினா வந்துட்டு இப்போ பீட்டா வந்து அக்யூட்டா இருந்து ஆல்ஃபா வந்து அப்யூஸா இருந்தா அப்படிலாம் மூவ்மெண்ட் அப்படி நான் பார்த்தது இல்லை. வெயிட் பண்ண நான் அந்த இது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். ப்ளஸ் அது கீழே சப்ஸ்கிரைப் காமிப்பாங்க. ஓகேடா ஓகே. இப்போ பார்த்தோம்னா நம்ம பவரோட யூனிட் எழுதிக்கோ. பவர் வந்துட்டு கேஜி மீட்டர் ஸ்கொயர் காமிச்சிருக்கோம். இந்த கேஜி மீட்டர் ஸ்கொயர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதோட யூனிட் வந்துட்டு கேஜி மீட்டர் ஸ்கொயரு. அதுக்கப்புறம் 3 செகண்ட் இருக்குங்க. செகண்ட் கியூப் வரும்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு இப்போ எதுக்காக கேஜி மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் கியூப் ஒரு மீட்டர் செகண்ட் இருக்கும். அதை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்துட்டீங்கன்னா பேசிக்கலி இந்த ஃபார்முலோட யூனிட் பவரோட யூனிட் வந்துட்டு நம்மளுக்கு வாட்ஸ்லேயே கிடைச்சிருக்கு. நீங்க இந்த ஃபார்முலாக்கு வந்துட்டு போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா வாட்ஸ்ல பவர் கிடைக்கும். ஃபோர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு அது யூனிட் கொடுக்குற ஜெனரலா நியூட்டன்ஸ் தான். ஐ திங்க் கேஜி. ஓகே, ஃபோர்ஸோட யூனிட் என்ன தெரியல. நம்ம கீழே சம்பளம் என்ன பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. ஸோ ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா கேட்டுப்பாங்க நிறைய இதில். ஸோ ஹைட்ராலிக் எஃபிஷியன்சிக்கு நம்ம என்ன ஃபார்முலா படிக்கணும்னா மேலுக்கு ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. கடைசியா கீழே கற்றுக்கிற ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பேஸ்ட் ஆன் கொஸ்டின்ஸ் கிவன் நம்ம அதை பொறுத்து நான் பார்க்கணும். ஹைட்ராலிக் எஃபிஷியன்சினால ஒர்க் டன் பை தி டர்பைன் ரன்னர். அந்த ரன்னர் வந்துட்டு எவ்வளோ ஒர்க் பண்ணுது டிவைட் பை எனர்ஜி இன்புட். நம்ம எவ்வளோ எனர்ஜி இன்புட் கொடுக்குறோம் தண்ணி வச்சு. வேறு ஏன்னா அதுக்குமே எஃபிஷியன்சி அவுட்புட் பை இன்புட். இன்புட் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு எனர்ஜி இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்துட்டு என்ன ஒர்க் கிவன் பை த டர்பைன். டர்பைன் வந்துட்டு எவ்வளோ ஒர்க் அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒர்க் ப்ரொடியூஸ் பை டர்பைன் ஒன்றுனா பவர் டர்பைன் பை த டர்பைன். எவ்வளோ பவர் எவ்வளோ வாட் பவர் இந்த டர்பைன் ஜென்ரேட் பண்ணிட்டு டிவைட் பை எவ்வளோ எனர்ஜி இன்புட் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த பவர் ஜென்ரேட் பை டர்பைன் பார்த்தீங்கன்னா ரோ ஏ வி1 வி2 ப்ளஸ் கீழே வந்துட்டு எனர்ஜி இன்புட். எனர்ஜி இன்புட் பார்த்தீங்கன்னா இங்கே இன் டர்ம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி வாட்டர். ஏன்னா பெல்டன் டர்பைன் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் டர்பைன் சொல்லியிருப்பாங்க. ஜெட்டு ஃபாஸ்டா இந்த தண்ணி அப்படியே ஹைட்ல இருந்து வந்து ஜெட்டு மூலியமா நாசல் மூலியமா வந்து இம்பாக்ட் பண்ணுது. ஒரு ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் வந்துட்டு இம்பாக்ட் பண்ணுது. ஸோ அது ஃபுல் கைனடிக் எனர்ஜி இருக்கு. அந்த கைனடிக் எனர்ஜி ஃபார்ம் வந்துட்டு ½ mv². ஸோ எனர்ஜி இன்புட் வந்துட்டு பை கிவிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? ஸோ ½ mv² எடுக்கலாம். இப்போ என்னன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த எம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோ ஏவி. இந்த எம் வந்துட்டு ரோ ஏவின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இன்புட் வர இன்லெட்ல வர நம்மளுக்கு மாஸ் வந்துட்டு நத்திங் பட் ரோ ஏவி. ஏன்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இந்த வால்யூம் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு மாஸ் அப்படி கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா இந்த வெலாசிட்டி டு ஏரியா தான் நம்மளுக்கு இன்டூ டென்சிட்டி வந்துட்டு மாஸ் ப்ரொவைட் கிடைக்கும். அதுவும் இந்த எம்ஓ கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த எம் வந்துட்டு பேசிக்கலி மாஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு ஜஸ்ட் ஜென்ரல் வித்தவுட் மாஸ் ரோ டென்சிட்டி எல்லாமே இங்கே ஃபார்ம் இருக்கு. ஸோ இந்த ஃபார்ம்ல மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேல இருக்க ஃபார்ம்ல மெமரைஸ் பண்ணிக்கோங்க. மாஸ் ஃப்ளோ ரேட்ல கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்ம்ல. ஆனா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா கீழே இந்த ஃபார்ம்ல தான். இது எப்பயுமே மேல பிளஸ் தான். மைனஸ் வந்துட்டு நான் வந்துட்டு எப்போ வரும்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எஃபெக்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் படிச்சிருப்பாங்க. ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிரிக்ஷன் வச்சு அதோட எஃபெக்ட்ல நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா பெல்டன்ல கம்மி தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா வித்தவுட் ஃபிரிக்ஷன் மட்டும் படிச்சிருக்காங்க. ஜென்ரலா நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு வித்தவுட் எஃபெக்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் தான் கேட்டிருக்காங்க.
Pelton effect of frictions வச்சு என்ன கொஸ்டின் கேட்பாங்க? Pelton turbine effect of friction அந்த கேல இன்வால்வ் பண்ணி கொஸ்டின். ஸோ அது மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேணாம் எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனு. பட் ஓகே அது மாதிரி வந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் தான் ஃபார்முலாவில். ஸோ ஃபைனல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபோர்ஸ் எக்ஸாக்ட் ஃபார்முலா வந்துட்டு அந்த ரோ ஏ வி ஒன் வி டபிள்யூ ஒன் ப்ளஸ் டபிள்யூ டூ அப்படின்னு வச்சுருக்கோம். இங்கே வந்துட்டு விஆர் ஒன் மல்டிப்ளை பண்ணிட்டு 1 + k cos பீட்டா 2. இந்த k என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் நத்திங் பட் VR2/VR1. எக்ஸிட்ல இருக்க ரேடியல் வெலாசிட்டி காம்பனன்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி காம்பனன்ட் டிவைட் பை இன்லெட்ல இருக்க ரிலேட்டிவ் வெலாசிட்டி காம்பனன்ட். இதான் நம்மளோட கே வேல்யூ. ஸோ டெரிவேஷன் தேவை இந்த ஃபைனல் ஃபார்முலா படிச்சாலே போதும். அதே மாதிரி நம்ம பவருக்குமே வந்துட்டு இந்த ஃபைனல் ஃபார்முலா படிச்சா போதும். இதான் ஃபைனல் ஃபார்முலா பவர். இங்கே ரோ ஏ வி ஒன் அந்த ஃபோர்ஸ் ஃபார்முலா இன்ட்டு ஸ்மால் யூ போட்டிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரோ ஏ வி ஒன்னு v1 minus u 1 plus k cos beta 2 அதுக்கப்புறம் u அப்படி வந்துடும். ஸோ இதுதான் நம்ம ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா. பேசிக்கலி நம்மளுக்கு இந்த ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸ் படிச்சுக்கோங்க. இந்த மேல இருக்க ஃபார்முலோட இந்த ஃபார்முலா படிச்சுட்டீங்கன்னா இது மோர் ஈஸியாக இருக்கும் கீழே அப்ளை பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த ஃபார்முலா படிச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா படிச்சுக்கிட்டீங்கன்னா இது கூட நம்ம யூஸ்வலா பவர் வந்துட்டு ஃபோர்ஸ் வந்துட்டு பவரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ டேரக்டா திஸ் இன்டூ ஸ்மால் யூ போட்டிங்கன்னா பவர் வந்துடும். அவ்வளோதான், கரெக்டாக பவர் போட்டுடலாம். ஸோ மேலுக்கு அந்த ஃபார்முலா இன்ட்டு திஸ் ஸ்மால் யூ மட்டும் டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் பவர் வந்துடும். ஸோ அந்த ஃபார்முலா படிச்சுக்கவே பெட்டர். ஸோ ரோ ஏ வி ஒன் வி ஒன் மைனஸ் யூ 1 + k cos beta 2. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி வந்துட்டு இப்படி மாறும். நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஐ மீன் ஃப்ரிக்ஷன் இன்வால்வ் ஆச்சுன்னா சுதீர் உன் மைக் ஒழுங்கா கேட்க மாட்டேங்குதுடா. ஒரு மாதிரி உடனே கேட்க மாட்டேங்குது. சரவெடி மாதிரி வெடிக்குதுடா. லிட்டரலா சரவெடி வெடிக்கிற மாதிரி இருக்குடா சுதீர். நோடா நோ 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 நீ பேசுறதே கேட்கல. இப்ப கேக்குதா நான் பேசுறது? ரொம்ப லைட்டா கேக்குது. ரொம்ப கம்மியா கேக்குதா? முன்னாடி கேட்டதோட கொஞ்சம் கம்மியா கேக்குது. இப்ப எப்படி இருக்கு? இப்போ ஓகேடா. ஓகே. நான் முன்னாடி சொன்னது கரெக்டா கேட்கல இல்ல எப்படி? இப்ப நான் சொன்னது வரைக்கும் கடைசியா இல்ல அதெல்லாம் கேட்டுச்சு. அது நான் உனக்கு அந்த மாதிரி மைக் பிரச்சனை வந்தோடனே சொல்லிட்டேன் உங்ககிட்ட. ஸோ பேசிக்கலி இந்த இது நீங்க படிச்சுக்கணும். அதாவது அந்த ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி இதெல்லாம் வந்துட்டு மூணு, அந்த பவர், ஃபோர்ஸ், ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி இது மட்டும் தான் மாறும். உங்களுக்கு ஃபிக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா படிக்கிறது பெட்டர். அவர் எப்படி கேட்கறதுன்னு சொல்ல முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா condition for maximum hydraulic efficiency. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். ஏன்னா அது வந்துட்டு நம்ம எடுத்துட்டு போய் நம்ம அங்க சப்ஸ்டியூட் பண்ணாலே வந்துடும் ஆன்சர். u வந்துட்டு v1/2 சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஸோ என்னன்னா நம்ம பெல்டன் டர்பைன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம கொடுக்குற இன்லெட் வாட்டரோட வெலாசிட்டி இருக்குல்ல, அப்சல்யூட் வெலாசிட்டி v1 இருக்குல்ல, அதோட பை 2 அதோட ஹாஃப் ஸ்பீட்ல நம்ம ரன்னர் சுத்துச்சுன்னா மேக்ஸிமம் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி கிடைக்கும்னு அர்த்தம். இப்போ பெல்டன் டர்பைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்லெட் வாட்டரோட ஜெட்ல இருந்து வர வாட்டரோட வெலாசிட்டி அதோட ஹாஃப், அதோட பை 2 ஹாஃப் ஸ்பீட் வந்துட்டு ரன்னர் சுத்துச்சுன்னா மேக்ஸிமம் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. மேக்ஸிமம் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி ஃபார் அதான் பென்சில் பீல். அந்த யூ வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துப்பாங்க. நம்ம மேல அந்த பார்த்த ஃபார்முலாலே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்தோம்னாலே இந்த ஃபார்முலா வந்துடும். இந்த ஃபார்முலா தனியாக படிக்கணும்னு இல்லை, அந்த யூ மட்டும் v1/2ன்னு நம்மளோட இந்த நம்ம வித் ஃப்ரிக்ஷன்ல ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி ஃபார்முலா பார்த்துருக்கோம்ல, அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணாலே வந்துடும்.
நெக்ஸ்ட் வந்துட்டு டர்பைன் எஃபிஷியன்சி இருக்கு. ஸோ ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு ஜென்ரலாக டர்பைன்னா மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இருக்கும், ஆட்டோமேட்டிக் எஃபிஷியன்சி, ஓவரால் எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி பார்த்துக்கோங்க. நம்ம இந்த ஃபார்ம்ல தான் பார்த்தோம். பேசிக்கலி இந்த ஃபார்ம்ல சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு என்ன மாற்றி கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு 2u v1 vw ப்ளஸ் vw2 பை v1 ஸ்கொயர் இதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்கிறோம். இன்னொன்று என்னன்னா இங்க வந்துட்டு இன்னுமே ஆனா உங்க மைக்ல இந்த மாதிரி ஒரு கிரீக் சவுண்ட் வருது, மாதிரி ஸ்டாட்டிக் கிரீக் மாதிரி இருக்குடா. ஆமா, பட் 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 அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டே இருக்கு. இந்த இதுல பேசுறேன், நான் ஹெட்போன்ஸ் கழட்டிட்டேன், கொஞ்சம் லவுடா பேசுறேன். இது ஓகேயா? இல்ல இல்ல, இப்ப நீ இப்ப பேசினாலுமே வந்து அப்படிதான் கேக்குது. அப்படியா? ஐ கெஸ் லேப்டாப்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிற ஒரு மாதிரி. இப்ப நீ பேசி சுத்தமா ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. இல்ல இப்பயுமே அந்த ப்ராப்ளம் இருக்கா? அகிலேஷ் உனக்கு கேக்குதாடா அந்த சவுண்டு? கேக்குதுடா. அந்த ஒரு மாதிரி ட்ரின்னு கேட்டுச்சா? ஆமா ஆமா, ஒரு பட்டாசு அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஆமா, மியூட் பண்ணிட்டானா? ஆமா. இப்ப நான் பேசுறது ஓகே? இந்த போன்ல இருந்து ஐ மீன் போன்ல இருந்து ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆடியோ அதுல வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகேடா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்துட்டு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹைட்ராலிக் எஃபிஷியன்சிக்கு திஸ் வித்வுட் ஃப்ரிக்ஷன், ஜென்ரலாக எதாவது கேட்பாங்க. வித் ஃப்ரிக்ஷன் நமக்கு தான் அந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இந்த ஜென்ரலாக என்ன படிச்சிருக்கோம்? ஹைட்ராலிக் எஃபிஷியன்சினா பவர் கிவன் பை தி ரன்னர் டிவைடட் பை, அதாவது ரன்னர் வந்துட்டு எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணுது அவுட்புட், டிவைட் பை இன்புட் எவ்வளோ வாட்டர் எனர்ஜி கொடுக்குறோம். அது இன் டர்ம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜினா ½ mv ஸ்கொயர் சொல்லி இந்த ஃபார்முலா எடுத்தோம். இல்லைன்னா நம்ம வாட்டர் பவர்னு சொல்லிட்டு அந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஹைட் இன் ஹெட் டேர்ம்ஸ்லையுமே வந்துட்டு இன்லெட் வாட்டரோட அந்த இன்புட் பவரை காமிக்கிறாங்க. அதான் வந்துட்டு ரோஜி கியூஹெச். இந்த ரோஜி கியூஹெச் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் டர்பைன்ல நிறைய அதோட அங்கே வந்துட்டு ஃப்ரான்சிஸ் நம்ம கப்லான் டர்பைன்லனா வாட்டர் பவர்னு சொல்லிட்டு ரோஜி கியூஹெச் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெல்டனுக்கு இந்த ரெண்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட்டிவாக எங்கள் கொஸ்டின்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ வாட்டர் நம்ம ஃபார்முலா வந்துட்டு ஹைட்ராலிக் எஃபிஷியன்சிக்கு ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும். மேலுக்கு இந்த ஃபார்ம்னா கீழே அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ்லையும் சொல்லி எழுதுக்குள்ள இங்கே எது நம்ம படிச்சுக்கணும். மெயினாக என்ன மாறுதுன்னா அங்கே வந்துட்டு நியூமரேட்டர் சேம் தான் ரெண்டு இதுவுமே, டினாமினேட்டர் தான் மாறுது. ஒன்று வந்துட்டு கைனடிக் எனர்ஜியில் எக்ஸ்பிரஸ் பண்ணி அதில் வந்து சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இந்த ஃபார்முக்கு. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் கைனடிக் எனர்ஜி எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா மாஸும் இந்த ரோஏ V1 கேன்சல் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் 2 மேலே பேரும் V1 ஸ்கொயர் இருக்கும். இங்கே வந்துட்டு வாட்டர் பவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெட் காமிச்சிருப்பாங்க ரோஜி கியூஹெச். கியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட ஃப்ளோ ரேட். ஓகேயா? அதான் கியூ இன் மீட்டர் கியூப் பர் செகண்ட். அது மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா சிம்பிள், எவ்வளோ வந்துட்டு நம்ம டர்பைன் வந்துட்டு ஒரு ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணிப்போம் தெரியுமா, அந்த ஷாஃப்ட் வந்துட்டு எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணுது இந்த டர்பைன் சுற்றி, டிவைடட் பை பவர் டெவலப் பை த ரன்னர். ரன்னர் வந்துட்டு இந்த தண்ணி வந்து இதை அடிக்கிறதுனால இதை சுற்றி ஒரு பவர் ஜென்ரேட் பண்ணும், அதுக்கு ஒரு பவர் டெவலப் ஆகுது ரன்னரில். ஆனால் அந்த ரன்னர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அதை ஷாஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுலேருந்து ஜென்ரேட்டருக்கு போய் எடுக்கிறாங்கன்னா இல்லை. ஏன்னா திருப்பி அது அந்த ரன்னர் வந்துட்டு அந்த பவரை ஷாஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஷாஃப்ட் வந்துட்டு அதுக்கு நடுவில் நிறைய லாசஸ் இருக்கும். ஸோ ஏன்னா அந்த இந்த ஷாஃப்ட் போய் ஜென்ரேட்டரில் சுற்றி அந்த அதுக்கப்புறம் தான் அந்த ஷாஃப்ட்டுக்கு என்ன பவர் தான் வந்துட்டு நம்ம ஃபைனல் அவுட்புட் பேசிக்கலி. ஸோ நம்ம அந்த ரன்னர் இந்த பெரிய சர்க்கிள் இருக்குல்ல, அது என்ன பவர் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னா நம்மளோட
இன்புட்டு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் வந்துட்டு எவ்வளோ பவர் டெவலப் பண்ணுது. அது ரெண்டையும் ஒரு ரேஷியோ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி. இப்போ ஷாஃப்ட் பவர்னு சம்டைம் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஷாஃப்ட் பவர்னா அந்த ரன்னை சுற்றி அந்த ஷாஃப்ட்டை சுற்ற வைக்கிறதுல அந்த ஷாஃப்டோட பவர். கீழே வந்துட்டு அந்த ரன்னர் வந்துட்டு அந்த தண்ணி அடித்து தண்ணி வந்துட்டு அந்த பிளேட்லாம் பட்டு இந்த ஹோல் செட்டப்பை சுற்ற வைக்கிற அந்த ரன்னரை சுற்ற வைக்கிறது தான் ரன்னர் டெவலப் பண்ணுற பவர் கீழே நம்ம பார்த்தது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சினா வால்யூம் வந்துட்டு எவ்வளோ ஆக்சுவலி தட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் தி ரன்னர் டிவைடட் பை வால்யூம் தட் இஸ் லீவிங் தி இது நாசில்லேருந்து ஆக்சுவலி எவ்வளோ வாட்டர் வெளியில் வருது. மேலே நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வெளியில் வரதுல எவ்வளோ தண்ணி வந்துட்டு நம்ம பிளேடில் மேலே படுது. அதான் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி. வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி பெருசாக எங்கேயும் யூஸ் பண்ணல. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஓவரால் எஃபிஷியன்சி வந்துட்டு சம்டைம் கேட்டிருப்பாங்க. ஓவரால் எஃபிஷியன்சியோட ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் சப்ளைட் அட் த இன்லெட் ஆஃப் ரன்னர், அதான் வந்துட்டு இன்புட்டு. அதுக்கப்புறம் பவர் டெவலப் அட் த ஷாஃப்ட் ஆஃப் த ரன்னர். ஸோ இது வந்துட்டு என்னன்னா மெக்கானிக்கல் எஃபிஷியன்சிக்கும் இந்த ஓவரால் எஃபிஷியன்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி என்னன்னா இட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் ஹவு எஃபிஷியன்ட்லி த ரன்னர் இஸ் டிரான்ஸ்மிட்டிங் த பவர் டு ஷாஃப்ட். எவ்வளோ எஃபிஷியண்டா அது வந்துட்டு ஷாஃப்ட்டுக்கு அந்த பவரை அதை டெவலப் பண்ணுற பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஆனால் ஓவரால் எஃபிஷியன்சி என்னன்னா ஒரிஜினலாக வாட்டர் வந்துட்டு என்ன பவர்ல வந்துட்டு பவரை கேரி பண்ணிட்டு வந்து இட் இஸ் செட்டிங் தீஸ் பிளேட்ஸ். ஆனால் ஃபைனல் அவுட்புட் நம்மளுக்கு என்ன ஷாஃப்ட் வந்துட்டு எவ்வளோ பவர் டெவலப் ஆகுது. அதான் ஓவரால் எஃபிஷியன்சி. ஸோ வாட் எனர்ஜி யூ ஆர் கிவிங் இனிஷியலி பிகாஸ் ஆஃப் வாட் எனர்ஜி நீங்கள் ஆக்சுவேட் பண்ணுறீங்க இந்த என்டையர் ப்ராசஸை தண்ணியோட எனர்ஜி வச்சு தான். ஸோ இந்த தண்ணி எனர்ஜி தான் நம்மளோட இன்புட்டு. அந்த தண்ணி எனர்ஜி வந்துட்டு எதர் யூ கேன் ஷோ இட் ஆஸ் இந்த வாட்டர் பவர் வந்துட்டு ரெண்டு ஃபார்ம்ல நம்ம பார்த்துருக்கோம். ஒன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி half mv ஸ்கொயர். அந்த half mv ஸ்கொயர் தான் half rho a v1 into v1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா நம்ம மேலே வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தோம்ல rho g qh இங்கே இடத்துல அந்த rho g qhனுமே போட்டுக்கலாம். அதான் இந்த பவர் வாட்டரோட பவர். மேலே வந்துட்டு ஃபைனல் அவுட்புட்டு ஷாஃப்ட் பவர். இந்த ஓவரால் எஃபிஷியன்சி சிம்பிளாக திஸ் வே யூ கேன் சிம்பிளி லேர்ன். இந்த ஓவரால் எஃபிஷியன்சி எப்படியும் காமிக்கலன்னா மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி டு ஹைட்ராலிக் எஃபிஷியன்சின்னு போடலாம். இன்கேஸ் நம்மளுக்கு வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி மல்டிப்ளை பண்ணா ஓவரால் எஃபிஷியன்சி வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் போயிட்டுருக்கேன். இதுலேயே உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ் வந்துருக்கு. இன்ஃபேக்ட் இது வந்துட்டு ஒரு டர்பைன் தான். பட் இந்த ஒரு டர்பைனோட கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டர்பைனுக்கு ஃபார்முலாஸ்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியாது, சிமிலராக இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா V1 சொல்கிறோம்ல, V1 வந்துட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. CV√2GH. CV என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி. V1 தான் நம்மளோட absolute velocity of water coming out of the nozzle ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதோட நம்மளோட ஃபார்முலா தான் வந்துட்டு CV√2GH. H மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க, சில டைம் கேட்டிருப்பாங்க. அதில் நம்ம மாற்றி ஃபார்முலா போட்டு எடுக்கிறது. CV பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க, மெமரைஸ் பண்ணணும் இல்லை. U1 படிச்ச ஞாபகம் இருக்கா? அந்த ரன்னர் வந்துட்டு ரன்னரோட ஸ்பீடுன்னு படிச்ச ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த டான்ஜென்ஷியல் ஸ்பீடுன்னு அந்த பக்கெட்டோட டான்ஜென்ஷியல் ஸ்பீடு. ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா வந்துட்டு πdn/16 உங்களை எழுத சொன்னேன், அதான் எழுதியிருக்காங்க. அது வந்து πdn/16 எழுதுனா இல்லைன்னா 5√2GHன்னு எழுதிப்போம். இந்த 5√2GH என்னன்னா இந்த 5 வந்துட்டு ஸ்பீட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பீட் ரேஷியோ வந்துட்டு யூக்கு யூஸ் பண்ணுவோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்துட்டு V1க்கு யூஸ் பண்ணுவோம், மறந்துடக்கூடாது. 5 மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜின்னு இருக்கும், நம்பர் ஆஃப் பக்கெட்ஸு. ஸோ பெல்டன் டர்பைனுக்கு நிறைய பக்கெட்ஸ் இருக்கு கரெக்டா. அது வந்துட்டு நம்ம நிறைய பக்கெட் வைக்க அப்படின்லாம் எதுவும் இல்லை. அதுக்குன்னு ஐடியலாக ஒரு நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் வச்சா தான் அது வந்துட்டு மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த ஐடியல் நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ்க்கு தான் இந்த ஃபார்முலா D/small d + 15. கேபிட்டல் D is the diameter of runner. ஸ்மால் டி வந்துட்டு ஒன்றும் இல்லை, நம்ம ஜெட் இருக்குல்ல, அந்த ஜெட்டோட இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாக்கெல்லாம் அந்த ஏரியாவோட டயமீட்டர் தான் ஸ்மால் டி, ஜெட் டயாமீட்டர். ப்ளஸ் 15 போட நம்ம நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் வரும். கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த ஜெட் ஆர் நாசல் அவுட்லெட் ஏரியா தான் அந்த ஸ்மால் ஏ சொல்லியிருந்தேன், அந்த πd².
அதோட டயமீட்டர் வச்சு ஏரியா. டிஸ்சார்ஜ் பண்ண நாசல் கியூ, அதாவது ஏவி1 சொல்லிக்கலாம். ஏவி1 படிக்க தேவையில்லை மேக்ஸிமம், கியூனே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ஏவி1னா வால்யூம் ஃப்ளோ ரேட் வந்துட்டு என்ன, மீட்டர் கியூப் பர் செகண்டா, ஏரியா வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர், வெலாசிட்டி வந்துட்டு மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி தான் மீட்டர் கியூப் பர் செகண்ட் தான் நமக்கு டிஸ்சார்ஜ் கொடுக்குது. இதெல்லாம் இந்த லெவலாம் மெமரைஸ் பண்ணிக்க தேவையில்லை. வித் ஆஃப் த பக்கெட், லென்த் ஆஃப் த பக்கெட் நாங்களே படிக்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதுதான் பெல்டன் பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் பெல்டனுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அதாவது என்னன்னா மினிமம் ஸ்டார்டிங் ஸ்பீடுன்னு வரும். அது சம்மில் இப்போ பார்ப்போம். இப்போ உங்களுக்கு பெல்டனுக்கு என்னென்ன ஃபார்முலா என்னென்ன கான்செப்ட்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சம் பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக புரியும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் புக்லேயே வந்துட்டு கம்பேரிசன் பிட்வீன் டர்பைன்ஸ், இம்பல்ஸ் டர்பைனா பெல்டன், ரியாக்ஷன் டர்பைனா நம்மளோட கப்லான் டர்பைனா, ஆன்சர் டர்பைனா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பெல்டன் டர்பைன் ஜென்ரலாக எங்கே யூஸ் பண்ணுவோன்னா ஹை ஹெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், லோ ஸ்பீடு ஸ்பெசிஃபிக் ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணுவோம். பெல்டன் டர்பைன் வந்துட்டு நல்லா ஹைட்லேருந்து வாட்டர் எடுத்து வந்துட்டு அடிக்க வைக்கிற மாதிரி தான் பிளேஸ் பண்ணிப்போம். ஆனால் அந்த டர்பைன் வந்துட்டு என்ன ஸ்பீடில் சுற்றுனா பெரிய ஒரு ஸ்பீடெல்லாம் சுற்றாது, ஒரு ஜென்ரலி லோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீடில் தான் சுற்றுவது. ஏன்னா படிச்சிருக்கோம் அந்த வெலாசிட்டி, வாட்டரோட வெலாசிட்டியோட பாதி வெலாசிட்டியில் சுற்றினால ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி ஜாஸ்தின்னு, அந்த மாதிரி தான் சுற்ற வைப்பாங்க. ஸோ இங்கே இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்பீங்க. இதில் வந்துட்டு ஒரு புது ஃபார்முலா, அதுவும் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இல்லை செகண்ட் கொஸ்டின் வரும்னு நினைக்கிறேன், அதனால் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பெல்டன் வீல் டெவலப்ஸ் இவ்வளோ கிலோவாட் அண்டர் நெட் ஹெட் ஆஃப் 180 meters at a speed of இவ்வளோ RPM. Find the discharge through the turbine. The wheel diameter, the number of jets required and specific speed. Use the following assumptions. Overall efficiency இவ்வளோ, capital D by small d இவ்வளோ, பையும் சிவி வேலையும் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க, பவர் டெவலப் பை தி, ஏன்னா பெல்டன் வீல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெல்டனோட ஷாஃப்ட்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஷாஃப்ட் பவர்னு எடுத்துப்போம். பெல்டன் வீல் டெவலப் சொல்ல பவர்னால பவர் டெவலப் பை த ரன்னர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெட் டெவலப் கொடுத்துட்டாங்க, அதான் ஹெச் வேல்யூ. நெக்ஸ்ட் ஆர்பிஎம் என் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓவரால் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் கேபிட்டல் டி டு ஸ்மால் டி கொடுத்துருக்காங்க, சிவி 5. என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்சார்ஜ் த்ரூ த டர்பைன் கியூ கேட்டிருக்காங்க. இப்போ ஓவரால் எஃபிஷியன்சிக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா படிச்சுக்கோங்க. நம்ம இருக்கா ஓவரால் எஃபிஷியன்சி ஃபார்முலா வந்துட்டு என்ன, ஓவரால் எஃபிஷியன்சி ஃபார்முலா இதோ இதான், ஷாஃப்ட் பவர் டிவைடட் பை வாட்டர் பவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் பவர் கொடுக்கல, பட் த பவர் டெவலப் பை ரன்னர் கொடுத்துருக்காங்க. ஆனால் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சியில் எதுவும் கொடுக்கல ரிலேட் பண்ணுறதுக்கு. ஸோ டேரெக்டாக வந்து பவர் டெவலப் பை த ரன்னர் தான் இந்த ஷாஃப்ட் பவர்னு எடுத்துக்குவோம் இங்கே. ஓகே, ஷாஃப்ட் பவராக போட்டுருவோம். நெக்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் வாட்டர் லீவிங் த நாசலுக்கு தான் இந்த ஃபார்முலா ரோஜி கியூஹெச். ஸோ ரோஜி கியூஹெச்னு எடுக்கலாம், இல்லை நம்ம ஹாஃப் எம்பி ஸ்கொயர்னு எடுக்கலாம். ஆனால் எம்முக்கு அந்த ஃபார்முலா இல்லை. ஸோ ரோஜி கியூஹெச் எடுக்கலாம். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000, ஜி வந்துட்டு 9.8, கியூ நம்மளுக்கு தெரியல, அதுதான் நம்ம ஃபைன் பண்ணோம். ஹெச் கொடுத்துட்டாங்க 180. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே மேலே வந்துட்டு நம்ம இந்த எஃபிஷியன்சி ஓவரால் எஃபிஷியன்சி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறப்ப பவர் கொடுத்துருப்பாங்க, கிலோ வாட்டில் கொடுத்துருப்பாங்க, அது வந்துட்டு நம்ம வாட்டை தான் ப்ராப்பராக சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதே மாதிரி 86% எஃபிஷியன்சி இங்கே சைட் 0.86ன்னு போடுவோம். ஓகே, ஸோ இங்கே ஒன்லி அன்னோன் வந்துட்டு கியூ. ஸோ ஃப்ளோ ரேட் ஆஃப் தி வாட்டர் வந்துடுது டேரெக்டாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓவரால் எஃபிஷியன்சி ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். நிறைய இடத்துல அந்த ஹாஃப் எம்இ ஸ்கொயர் யூஸ் பண்ண மாட்டோம், வாட்டர் பவருக்கு ரோஜி கியூஹெச் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அது வந்து கியூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். வேற என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வீல் டயமீட்டர் கேபிட்டல் டி கேட்டிருக்காங்க. இப்போ ஃப்ளோ ரேட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு என்ன, இங்கே வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜெட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, இன்னும் நம்பர் ஆஃப் ஜெட்ஸு. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜெட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எப்படின்னா, ஏன் அது பேசிக்கலி என்னன்னா, ஜென்ரலாக பெல்டன் வீல் டர்பைன் எடுத்தோன்னே நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜெட்டு தான் இருக்கும்னு அசியூம் பண்ணிட முடியாது. உங்களுக்கு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஜெட்டு அடிக்கும் நம்மள. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட்டு தான் அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் இதே மாதிரி நாசல் வந்துட்டு இங்கேருந்து இந்த ஒரு டிரெக்ஷனில்,
இங்கே கீழே இருந்து இன்னொரு டிரெக்ஷன் அந்த மாதிரி அடிக்கிற சான்ஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் இந்த மாதிரி எவ்வளோ ஜெட் வந்துட்டு அந்த அடிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல் டயமீட்டர் டி எப்படி ஃபைண்ட் பண்ணுறாங்கன்னா சிம்பிள் ஃபார்முலா நம்மளுக்கு V1 ஃபைண்ட் பண்ணுறாங்க. நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வச்சு என்னென்னா ஃபைண்ட் பண்ணுமோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிடலாம். CV இருக்கு, H இருக்கு, இதெல்லாம் வச்சு கேபிட்டல் V1 ஆப்சல்யூட் வெலாசிட்டி ஆஃப் இன்லெட் வாட்டர் ஃபைண்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் யூக்குமே அந்த 5 கொடுத்துட்டாங்க, √2 சேஞ்ச் பண்ணா U வந்துடும். இப்போ U நம்மளுக்கு என்னன்னு தெரியும், இன்னொரு ஃபார்முலா ஆஃப் U 5dn/16 சொல்லியிருந்தேன்னா, ஸோ இந்த ஃபார்முலா வச்சு U ஃபைண்ட் பண்ணோன்னே that we can equate in U second formula 5dn/60. ஓகேயா? ஸோ U அந்த ஃபார்முலா U is nothing but அந்த பக்கெட்டோட அந்த டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி. அந்த D தான் அன்னோன் என்னும் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு D டேரக்டாக டயமீட்டர் வந்தது. அடுத்து டயமீட்டர் ஆஃப் நம்மளோட ரன்னர் தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டயமீட்டர் ஆஃப் வீல் டயமீட்டர் பேசிக்லி. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு எப்படி ஃபைண்ட் பண்ணுறாங்கன்னா இங்கே இந்த Q இருக்குல்ல, நம்ம மாஸ் வால்யூம் ஃப்ளோ ரேட் ஃபைண்ட் பண்ணியிருந்தோம்க்கா. வால்யூம் ஃப்ளோ ரேட் வந்துட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, வால்யூம் ஃப்ளோ ரேட் வந்துட்டு A இன்டூ V1 ஒரு சின்ன ஃபார்ம்ல மேலே காமிச்சிருந்தேன் நம்மளுக்கு, ஏரியா இன்டூ வெலாசிட்டி V1 சொல்லியிருந்தேன். பட் அது ஒன்லி அப்ளிகபிள் when there is only one jet. ஏன்னா வால்யூம் ஃப்ளோ ரேட் வந்துட்டு only one jetனா இந்த சம்பந்த இது பார்த்துக்கோங்களேன், இதுல இருக்க ஏரியா இன்டூ இதுல இருக்க வெலாசிட்டி தான் நம்மளுக்கு வால்யூம் ஃப்ளோ ரேட்னு சொல்றேன். ஆனா இது ஒரு நாசலுக்கு தானே, இது மாதிரி 3 நாசல் இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஐடென்டிக்கலா நாசல்னா இன்டூ 3 போடணும். ஏன்னா அந்த அளவு வாட்டர் எனக்கு வால்யூம் ஃப்ளோ ரேட் ஆகுது, அந்த அளவு ஃப்ளோ ரேட் இருக்கு அந்த வாட்டர்ல உள்ள ஃபின்ல. ஸோ அந்த ஃபார்முலாவோட கரெக்ட் அந்த வந்துட்டு அதோட கரெக்ட் ஃபார்முலா என்னன்னா A இன்டூ V1 இல்லை, A இன்டூ V1 இன்டூ N, தட் இஸ் நம்பர் ஆஃப் ஜெட்ஸ். அதான் இங்க எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ அதான் இங்க எழுதியிருக்காங்க. NJ நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் இன்டூ ஏரியா π/4d² இன்டூ வெலாசிட்டி. இப்போ ஸ்மால் டி வேல்யூ நம்ம எடுத்துடலாம். எப்படி எடுத்துடலாம், நம்ம கேபிட்டல் டி ஃபைன் பண்ணோமா, கேபிட்டல் D ஸ்மால் டி 12ன்னு கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. அது வந்து ஸ்மால் டி ஃபைன் பண்ணுவோம், அந்த ஸ்மால் டி போட்டுடலாம், V1 போட்டுடலாம், Qவும் தெரியும் நம்மளுக்கு. அப்போ NJ நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் தானே இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.something வருது. அது வந்து அப்ராக்சிமேட்டிங் டு 2. ஈவன் வந்துட்டு 1.2 வந்தாலுமே நம்ம 2 தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். 1க்கு தாண்டினாலே நெக்ஸ்ட் நேச்சுரல் நம்பருக்கு நம்ம நெக்ஸ்ட் இன்டீஜருக்கு நம்ம அப்ராக்சிமேட் பண்ணுறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்ம்ல உங்களுக்கு முன்னாடி காமிக்கல. ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டர்பைனுக்குமே ஒன்று தான். ஓகேயா? ஸோ பெல்டன் வீல் டர்பைன், ஃப்ரான்சிஸ் டர்பைன், கப்டன் டர்பைன் எல்லாம் 3 இருக்குமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபார்முலா n√P/H⁴ எல்லா டர்பைனுக்கும் இந்த ஃபார்முலா. இதுல இருந்துட்டு ஒரு என்ன கேட்ச்னா, இங்க P இருக்குல்ல, பவர், அது ஷாஃப்ட் பவர், இல்லைன்னா நம்ம பவர் டெவலப்பர் ரன்னர் அந்த கொடுக்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு பவர், அதை வச்சுட்டு ஷாஃப்ட் பவர் போடணும், பவர் டெவலப்பர் ரன்னர், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சிலாம் கொடுக்கலாம். பவர் டெவலப்பர் ரன்னரே அந்த P-ல போடலாம். நார்மலாக எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன சொன்னேன், கிலோ வாட்டில் கொடுத்துருந்தா கிலோ வாட்டை கன்வெர்ட் பண்ணி வாட்டை கன்வெர்ட் பண்ணி போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதான் இங்கே 1000 மல்டிப்ளை பண்ணாங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடில் அந்த ஃபார்முலாவில் கிலோ வாட்டில் தான் இந்த பவர் ரூட் உள்ளாக்க போடணும், மறந்துடாதீங்க. ஸோ அந்த 5800 எப்படி போட்டுருவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆர்பிஎம்ல வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சால இருக்குமே, டவுட் இருக்கா? இல்லடா இல்ல. ஓகேடா. அகிலேஷ் உனக்கு ஓகேடா? இல்லடா. ஸோ பெல்டன் வீல் டைம்ல செகண்ட் இது பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை ரேட் Q கொடுத்துட்டாங்க, H கொடுத்துட்டாங்க, ஹெட் N கொடுத்துட்டாங்க, ஆர்பிஎம். டர்பைன் எஃபிஷியன்சி சொன்னாங்கன்னா ஓவரால் எஃபிஷியன்சி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் டர்பைன் கொடுத்துட்டாங்க, CV ஸ்பீட் ரேஷியோ 5 கொடுத்துட்டாங்க. பவர் அவுட்புட் கேட்டிருக்காங்க, ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு, நம்பர் ஆஃப் ஜெட்ஸு, டயமீட்டர் ஆஃப் வீடு, டயமீட்டர் ஜெட் டயமீட்டர், அந்த நம்பர் ஆஃப் பெல்டன் கப்ஸ், அதான் பக்கெட், அந்த ஃபார்முலா பிரச்சனை இருக்கா, கேபிட்டல் D/small 2d +15 அந்த இது.
நெக்ஸ்ட் கப் டைமென்ஷன்ஸ். இந்த கப் டைமென்ஷன்ஸ் யூஸ்வலாக கேட்க மாட்டாங்க. ஒன்று மெமரைஸ் பண்ணியிருக்கதும் ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க், பிகாஸ் ஆல்ரெடி இவ்வளோ ஃபார்முலா. ஸோ நம்ம சாதாரணமாக சால்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க, பவர் அவுட்புட். பவர் அவுட்புட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறாங்க, நமக்கு வந்துட்டு ஓவரால் எஃபிஷியன்சி. எப்பயுமே இந்த பவர் அவுட்புட்னா என்ன ஃபார்முலா ரிலேட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓவரால் என்னென்ன கொடுத்துருக்காங்க இன்புட்னு பார்க்கணும். இந்த ஓவரால் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஓவரால் எஃபிஷியன்சி பவர் அவுட்புட் ரிலேட் ஆகுது. ஏன்னா ஓவரால் எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன, பவர் அவுட்புட் பை வாட்டர் பவர். ஸோ அந்த வந்துட்டு நம்ம ரீரைட் பண்ணோம்னா பவர் அந்த சைடு, சாரி கீழே அந்த வாட்டர் பவர் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா இப்படி ஆயிரும். ஓகே, இந்த 1000 ஏன் கீழே வந்துச்சுன்னா அந்த பவர் வந்துட்டு நம்ம கிலோ வாட்ல வேணும்னா இங்கே டிவைட் பை 1000 போட்டுருக்காங்க. நமக்கு மித்தபடி எல்லா வேல்யூம் கொடுத்துட்டாங்க இந்த ஃபார்முலால. ஹெச் இருக்கு, கியூ கொடுத்துட்டாங்க 5 மீட்டர்ஸ் 5 மீட்டர் கியூ பர் செகண்ட். ஸோ ஓவரால் எஃபிஷியன்சி ஃபார்முலால போட்டாலே நமக்கு டேட்டா பி வந்துடும். இது எல்லாமே கொடுத்துட்டாங்க பை 1000. என்ன பேசிக்காக வந்துட்டு இந்த ஃபார்முலா தான் பேசிக்லி. இங்கே மேலே பை 1000 வந்துட்டு இந்த சைட் கொண்டு வந்துருக்காங்க ஓவரால் எஃபிஷியன்சிக்கு. இந்த கீழே டினாமினேட்டர் அது மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பி ஃபைவ் பண்ணிடுவோம் கிலோ வாட்ல. ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு எல்லா டர்பைனுமே அந்த ஃபார்முலா தான். இந்த பவர் ஃபைண்ட் பண்ணோமா கிலோ வாட்லேயே அந்த ரூட் லாக் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஹெச் கொடுத்துருக்காங்க, எண்ணு கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆர்பிஎம்ல வந்துடும். வீல் டயமீட்டர் கேட்குறாங்க. வீல் டயமீட்டர் எப்படி ஈஸியாக இருக்கலாம், லாஸ்ட் டைம் பண்ண வீல் டயமீட்டர் வந்துட்டு எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், லாஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணுமோ அதே தான். ஃபர்ஸ்ட் யூக்கு 2 ஃபார்முலா இருக்கா, பை √2gh, இல்லை பை கொடுத்துருக்காங்க √2gh போட்டு நம்ம யூக்கு ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணிடலாம். அது வந்துட்டு யூவோட செகண்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி டியோட வேல்யூ எடுக்கும். அதான் 5dn/60 ஃபார்முலால அதான் இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே 2 ஸ்டெப்பில் அதில் என்ன தெரியும், டி மட்டும் தான் அன்னோன்னு. அது வந்து கேபிட்டல் டியோட வேல்யூ எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேற என்ன நமக்கு இதில் தெரிய வேண்டியது இருக்குன்னா, ஸோ டயமீட்டர் ஆஃப் வீல் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் கேட்டுருக்காங்க. நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் வந்துட்டு ஜெனரலாக நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம், அந்த கியூ வச்சு ஃபைன் பண்ணுவோம். அந்த நம்பர் ஆஃப் என்ன சொல்றது, இங்கே இந்த கொஸ்டின் வந்துட்டு ஏன் இந்த கான்செப்ட் வந்துட்டு நம்ம படிக்க வேணாம். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஜெட் இருந்தால் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் 30. அப்போ நம்மளுக்கு வர வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் வந்துட்டு 50னா யூஸ்வலி 2 இருக்கும். பேசிக்கலி ஒரு பெல்டன் வீல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெட் இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு 30ன்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் போல். இது வேணா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த அளவுலாம் நம்ம கேட்பாங்கன்னு தெரியல. யூஸ்வலாக லாஜிக்கலாக கேட்குற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் டைம் கேட்டாங்களே லாஸ்ட் சம்மில் ஃப்ளோ ரேட் வந்துட்டு தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ V1. ஏரியா இன்டூ V1 போட்டுட்டு அதில் ஃபைன் பண்ணணும் நம்பர் ஆஃப் ஜெட்ஸ். அந்த மாதிரி ஃபைன் பண்ணது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ப்ரோ, லைக் போன தடவை லாஜிக்கலா கேட்டாங்கன்னு சொல்லலாம். எப்படி என்ன கேட்டாங்க, அங்கேயும் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் இருந்துச்சு, நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் ஃபைன் பண்ண கேட்டிருந்தாங்க. அங்கே நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் நான் ப்ராப்பராக ஓகே 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 கியூக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த கியூக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் இன்டூ ஏரியா அண்ட் வெலாசிட்டி. கியூவும் தெரியும், வெலாசிட்டி தெரியும், ஸ்மால் டியும் தெரியும். அதனால நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் எடுத்தோம். இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா அந்த ஜெட் டயமீட்டர் கொடுக்கல, நம்பர் ஆஃப் ஜெட்ஸும் தெரியல, அன்னோன்னு. ஸோ 2 அன்னோன் வச்சு சால்வ் பண்ண முடியாது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, இந்த புக்ல ஒரு ஜெட் இருந்துச்சுன்னா ஆமாமா ஒரு ஜெட் இருந்துச்சுன்னா அதோட ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு 30ன்னு எடுத்து சொல்லிக்கிறாங்க. நம்மளுக்கு இங்க வர ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் இங்க மேல ஃபைண்ட் பண்ணோம் அந்த ஃபார்முலால. ஸோ டிவைட் பண்ணிக்கிட்டா 1.6 வந்து அதை அப்ராக்சிமேட்டிங் டு 2. இதான் நம்பர் ஆஃப் ஜெட்ஸோட ஃபார்முலான்னு இன்னொரு ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வேணா படிச்சுக்கோங்க. பட் ஜென்ரலாக இந்த அளவு கேட்பாங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு அதுக்கப்புறம் அந்த நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அந்த கியூ ஃபார்முலாவில் போட்டு நம்மளுக்கு ஸ்மால் டி ஃபைன் பண்ணிடுவோம். ஸ்மால் டியோட வேல்யூ ஃபைன் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஆஃப் கப்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்பர் ஆஃப் கப்ஸுக்கு ஃபார்முலா இதான், அதை மேலே காமிச்சிருப்பேன், அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே வந்துடும். அதுக்கப்புறம் கப் டைமென்ஷன்ஸ். திஸ் இஸ் கப் டைமென்ஷன்ஸ் டூ மச் அக்கார்டிங் டு மீ. இந்த அளவுலாம் கேட்பாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்ல என்ன சொல்லியிருக்காங்க, டேரக்டாகவே 3 ஜெட். ஸோ இந்த சம் புரிஞ்சுச்சுல,
தம்ஸ் அப் போட்டாலே போதும். இந்த சம் புரிஞ்சுச்சுல, லைக் ப்ரீவியஸ் சம். ஓகே, புரிஞ்சுடா ஸோ புரிஞ்சு. பார்த்தீங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 3 ஜெட் பெல்டன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 ஜெட் பெல்டன் க்ளீனாக சொல்லிட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் 3 required to generate இவ்வளோ பவர் அண்டர் நெட் ஹெட் ஆஃப் 400 மீட்டர். ஹெச் வேல்யூ கொடுத்துட்டாங்க, பி வேல்யூ கொடுத்துட்டாங்க, என்ஜே நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் கொடுத்துட்டாங்க. பிளேட் ஆங்கிள் அது அவுட்லெட், பிளேட் ஆங்கிள் அது அவுட்லெட்னு சொன்னா நான் தான் சொல்லியிருக்கேன், இந்த பீட்டான்னு சொல்லியிருக்கேன்னா அதாவது இப்போ ஆல்ஃபான்னு வந்து ஞாபகம் வந்துச்சா நம்ம வெலாசிட்டி கேட்கலாம். ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் தி ஆங்கிள் தி அவுட்லெட்ல போகிற அந்த வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் ஜெட் இருக்குல்ல, அதோட அப்சல்யூட் வெலாசிட்டி இருக்குல்ல, அது வந்துட்டு ஹொரிசான்டல் கூட பண்ணுற ஆங்கிள் தான் ஆல்ஃபா. ஸோ அப்சல்யூட் வெலாசிட்டி, எக்ஸிட் வெலாசிட்டி, அதாவது எக்ஸிட்டோட வாட்டரோட ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்ஃபா சொல்லிக்கலாம். பட் பிளேட் ஆங்கிள் அது மாதிரி சொன்னாங்கன்னா பீட்டா அப்படிங்க. அது பீட்டா கொடுத்துட்டாங்க. அண்டு reduction in relative velocity while passing over the blade is 5%. அப்போ relative velocity வந்துட்டு while passing through the blade வந்துட்டு 5% குறையுதுன்னு சொல்றாங்க. அப்போ இங்கே ஃப்ரிக்ஷன் இன்வால்வ் ஆகுது. ஏன் ஃப்ரிக்ஷன் இன்வால்வ் ஆகுதுன்னா கே ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் VR2/V1 படித்தோம். யூஸ்வலாக ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா VR1 is equal to VR2. ஆனால் once there is friction means VR1 is no longer equal to V2. இந்த ஃபார்முலா மேலே காமிச்சுங்க. இந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் அந்த கோஎஃபிஷியன்ட்டோட ஃபார்முலா வந்துட்டு இங்கே நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. அது ஏன் வந்துட்டு 5% குறையுதுனாலேனா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தான். இஃப் ஓவரால் எஃபிஷியன்சி ஆஃப் த வீல் இஸ் 80%, ஆஃப் த வீல் வந்துட்டு 80% கொடுக்குறாங்க, ஓவரால் எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. சிவி வேல்யூக்கு, ஸ்பீட் ரேஷியோவுக்கு ஃபைண்ட் த டோட்டல் ஃப்ளோ மீட்டர் கியூப் செகண்ட் கேட்டுருக்காங்க. ஸோ கியூ வேல்யூ ஃபர்ஸ்ட் கேட்டுருக்காங்க. கியூ வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். என்ன எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? நமக்கு வந்துட்டு ஓவரால் எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன? ஓவரால் எஃபிஷியன்சி வந்து ஷாஃப்ட் பவர் பை ரோஜி கியூஹெச். ஓவரால் எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க 80%. அந்த ஃபார்முலாவில் 80% போட்டுருவோம். இங்கே 0.8. ஷாஃப்ட் பவர் கொடுத்துட்டாங்க 10,000 kW. ஸோ 10,000 வாட்ஸ் போட்டுருவோம். ரோஜி கியூஹெச் 1000 × 9.8. கியூ தான் அன்னோன்னு, ஹெச் கொடுத்துட்டாங்க 400 மீட்டர். ஸோ இதுலேருந்து நம்ம வந்துட்டு ஈஸியாக கியூவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஆனால் ஏ நெக்ஸ்ட் என்ன? டயமீட்டர் ஆஃப் த ஜெட்டு. ஸோ டயமீட்டர் ஆஃப் த ஜெட் எப்படி ஃபைண்ட் பண்ணும்? டயமீட்டர் ஆஃப் த ஜெட் வந்து என்ன பண்ணாங்க, டிஸ்சார்ஜ் அதே சேம் ஃபார்முலே தான். ஒரு நாசிலேருந்து எவ்வளோ டிஸ்சார்ஜ் அது வந்துட்டு ஸ்மால் கியூன்னு வச்சுக்கிறாங்க. ஆனால் நமக்கு டோட்டல் டிஸ்சார்ஜ் வந்து கேபிட்டல் கியூன்னு வச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு நாசிலேருந்து எவ்வளோ டிஸ்சார்ஜ் ஆகுது மேலே கட்ட அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்சார்ஜ் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு டேரெக்டாக வந்துட்டு நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஃபார்முலாலையும் ரிலேட் பண்ணி நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு கியூ வேல்யூ இருக்கு, பட் நெக்ஸ்ட் என்ஜே வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறாங்க. என்ஜே நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் வந்துட்டு எப்படி ஃபைண்ட் பண்ணுறாங்க? 3 வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஃபைன் ஒன்றும் பண்ண தேவை, நம்மளுக்கு 3 ஜெட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஃப்ளோ ரேட்டுன்னு தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஏன்னா ஓவரால் எஃபிஷியன்சி ஃபார்முலா இருக்கிறது டோட்டல் ஃப்ளோ ரேட்டு. ஸோ டோட்டல் ஃப்ளோ ரேட் தெரியும். 3 ஜெட் பெல்டன் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பெல்டான் ஜெட்லேருந்து எவ்வளோ ஃப்ளோ ரேட்னு எடுக்கணும்னா அந்த டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் போட்டிங்கன்னா ஒரு டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ஒன் நாசல் கழிச்சுன்னு இவ்வளோ. இப்போ அந்த டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ஒன் நாசலுக்கு இந்த என்ன ஃபார்முலா? ஏரியா இன்ட்டு V1. அந்த என்ஜே வந்துட்டு 1. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை ஏரியா வந்துட்டு π/4 டி ஸ்கொயர் காமிச்சிக்கலாம் இன்டூ V1. நம்ம ஸ்மால் கியூ இருக்குங்க. டி வந்துட்டு நமக்கு டயமீட்டர் ஆஃப் த ஜெட்டு கேட்டிருக்காங்க. V1 வந்துட்டு நம்ம ஃபைன் பண்ணிடலாம். எப்படி ஃபைன் பண்ணலாம்? நார்மல் ஃபார்முலா CV√2GH. CV√2GH அப்ளை பண்ணாலே நமக்கு வந்துடும். CV கொடுத்துட்டாங்க, √2GH போட்டாலே நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும், V1 ஆன்சர். ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு இந்த வேல்யூ ஃபைன் பண்ணிடுவோம். கியூவோட அதாவது கியூன்னு சொல்லி இந்த ஃபார்முலா இருந்து நம்ம டியோட வேல்யூ எடுத்துருவோம், ஜெட் டயமீட்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோர்ஸ் இன் பேசிக்கலி ஃபோர்ஸ் கேட்டிருந்தாங்க கடைசியா. ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் தி ஜெட் அப்படின்னு கேட்டாங்க.
ஃபோர்ஸ் வந்துட்டு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் வச்சிருந்தோம் நம்ம மேலே ரோ AV1 VW1 + VW2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பீட்டா வேல்யூ வந்துட்டு என்ன இருக்கு 15 degrees அக்யூட்டா இருக்கா. ஸோ அக்யூட்டா இருந்தாலே நமக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா இட் இஸ் ப்ளஸ் சிம்பிள் வந்துடணும். V1க்கு V2க்கும் நடுவில் ப்ளஸ் சிம்பிள் வரும். VW1 + VW2 வரும். நம்ம இன்டு r போடுவோம்ல, அந்த ஃபார்முலா வந்து இன்டு r வரும்ல. நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 1000 × V ரோ Q அந்த ஃபார்முலா தான் நமக்கு. சொல்டா. இந்த fx ஃபார்முலால வந்து இன்டு r வரும்ல. r கேபிட்டல் அது r எல்லாம் எங்க வரும்னா நம்ம பவர் ஃபார்முலால வரும்டா. பவர் இல்ல, நீ அது ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஒரு fx ஃபார்முலா காமிச்சல, அதுல தான் r வந்தது. அப்படியா பாக்குறது. வந்துட்டு வித் ஃப்ரிக்ஷன் காமிச்சிருந்தேன். வித்தவுட் ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு இவ்வளோ இங்கே ஆர்ல வரல பாரு. பவர்ல தான் ஆர் வரும். அந்த ஒமேகா ஆர் வந்துட்டு அது ஒமேகா ஆர் யூவா மாறிடும். ஓகே 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 புரியுதா? ஓகேடா ஓகே. இங்க ரோ AV1 இருக்கு. அந்த AV1 தான் Q1 கீழே காமிச்சிருக்காங்க நம்ம அந்த கொஸ்டின்ல அந்த ஃபார்முலால. ஃபோர்ஸ்ல ரோ Qன்னு போட்டுருப்பாங்க. அதான் AV1 பேசிக்கலி. தென் VW1 + VW2. ஓகேடா ஓகே புரியுதா? ஓகே ஓகே. அந்த Q போட்டுருப்பாங்க. பட் நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், VW1 VW2 எல்லாம் எப்படி ஃபைண்ட் பண்ணாங்க அதே கொஸ்டின் கேட்கலாம். நமக்கு ஞாபகா இந்த VW1 VW2 தான் நம்மளுக்கு வந்துட்டு நமக்கு என்ன சொல்றது இந்த இடத்துல அந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிள் பண்ற மாதிரி வரும். வெலாசிட்டி ட்ரையாங்கிள் தானே. இதுதானே VW1. ஸோ நமக்கு என்ன தெரியணும் இங்கே ஓகே பெல்டர்னா W1 = V1. ஸோ V1 ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அந்த V1 வேல்யூ தான் VW1க்கு கொடுத்துருவோம். ஸோ VW2 இருக்கா, அந்த VW2 எப்படி போடணும், அதுக்கு எப்படி போடணும்னா நம்மளுக்கு வந்துட்டு என்னென்ன இருக்கு, நம்மளுக்கு U2 வேல்யூ இருக்கு கரெக்டா. ஆமா. ஸோ U2 வேல்யூ இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு V2 வேல்யூ இருக்கா, இருக்கு. V2 வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். ஆக்சுவலி என்ன நடக்குது இங்க வந்துட்டு கிளியரா காமிச்சிருப்பாங்க, ஃபார்முலா வச்சு காமிச்சிருப்பாங்க. நான் காமிக்கிறேன், அதுவும் இது எப்படி காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா VR1 வேல்யூ எடுத்துப்பாங்க தெரியுதா. VR1 வேல்யூ வந்துட்டு V1 - U. இதை நான் 2 பேஜ்ல எப்படி காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இது கிளியரா இருக்காதா எப்படி இது. ஸோ தம்ஸ் அப் போட்டா போதும்டா. ஓகேடா. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட எங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு VW2 ஃபைன் பண்ணும். இப்போ VW2 எப்படி ஃபைன் பண்றது, நமக்கு β2க்கு நம்மளுக்கு வேற என்ன கொடுத்துருக்காங்க, U2 ஃபைன் பண்ணியிருக்கோம். U2 தான் U1 U பேசிக்கலி U தான் U2 எல்லாமே பெல்டன் பொறுத்த வரைக்கும். U இஸ் அ கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க இங்கே. ஸோ எப்படி ஃபைன் பண்றாங்கன்னா நமக்கு சில கொஸ்டின்ஸ்ல சில இது கொடுத்துருந்தாங்க நமக்கு இந்த மாதிரி ரெடக்ஷன் இன் நம்ம வந்துட்டு வைல் பாசிங் ரிலேட்டிவ் வெலாசிட்டி வைல் பாசிங் ஓவர் த பிளேட் இஸ் 5% சொன்னோம். அப்ப ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்துட்டு ரெடியூஸ் ஆகுது, ரெடக்ஷன் இன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகுது, 5% ரெடியூஸ் ஆகுதான். ஸோ VR1க்கும் VR2க்கும் ரிலேஷன் எழுதுறாங்க இங்க. என்ன ரிலேஷனு, VR1ம் இங்க பாருங்க VR1 VR2 பாத்தீங்கன்னா
5% குறையுதுன்னா என்னன்னு அர்த்தம்? VR2 is basically 95% of VR1, correct? In the formula. So what they are saying is basically is VR2 is equal to 95% of VR1. நமக்கு VR1 ஃபைண்ட் பண்ணிடலாம் ஈஸியா. How will find VR1? நமக்கு டயக்ராம் ஞாபகம் இருந்துச்சுன்னா நமக்கு VR1 என்ன படிச்சிருக்கோம்? இந்த ஹோல் V, இந்த ஹோல் லைன் வெக்டர் தான் V. ஆமா, V1 மைனஸ் V2 தான் நம்மளுக்கு இந்த VR1 ரிலேட்டிவ் வெலாசிட்டி, கரெக்டா? ஏன்னா ஒரே லைன். ஸோ அதுல இருந்து VR1 ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? VR1க்கும் VR2க்கும் ரிலேஷன் இங்க இருக்கு நம்மளுக்கு. அதுல போட்டு நமக்கு VR2 எடுத்துருவோம். இந்த VR2 தெரியுதா? இந்த லைன் VR2 ஏன்னா என்ன சொல்லியிருந்தாங்க? as a 5% reduction. VR1 into 0.95 into VR2. Now VR2 cos beta 2 is basically this whole line. இந்த மேலுக்கு இந்த vertical line. காஸ்னா பேசிக்கலி இந்த வெக்டர் அந்த ஆங்கிள் வழியாக படுக்க வைக்கணும், அந்த ஆங்கிள் வழியாக ஃபால் பண்ண வைக்கணும். ஸோ அந்த பீட்டா 2 வழியாக ஃபால் பண்ண வச்சோம்னா இட் இஸ் பேசிக்லி திஸ் வெர்டிக்கல் லைன். தட் இஸ் நத்திங் பட் U2 plus VW2. அதில் நம்மளுக்கு U2 தெரியும், VW2 தான் அன்னோன்னு. ஸோ இந்த வேல்யூ தெரியும். பேசிக்லி VR cos beta 2, இந்த VR cos beta 2 தெரியுதா? தட் வேல்யூ தான் இந்த ஹோல் லைன். அந்த ஹோல் லைன்ல நம்ம U2 கழிச்சிட்டோம்னா, தட் இஸ் மைனஸ் U2னா we'll get VW2 இந்த வேல்யூ. புரிஞ்சா? ஹலோ, ஒரே நிமிஷம். ஓகேடா, ஓகே. சுதீர் ஓகேடா? ஓகேடா. ஸோ VW2 எடுத்துட்டோமா? ஸோ அந்த VW2 எடுத்துட்டு போயிட்டு நம்ம இந்த ஃபார்முலா போட்டோம்னா நம்ம ஃபோர்ஸ் வந்துருந்தோம். ஓகேயா? இது பெல்டனோட அந்த சம்மு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே தான், யூ வில் பி ரிவால்விங் சிமிலர் டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஒன்ஸ் யூ நோ திஸ் கிராஃப், அதாவது இந்த என்ன சொல்றது, அந்த பெல்டன் டர்பைனோட இது பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் போடாமல் இப்படி காமிச்சிருக்காங்க. இன்லெட் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்க. இன்லெட் வந்துட்டு இந்த கண்டிஷன் வந்துட்டு இங்கே சும்மா எழுதி காமிச்சிட்டு அவுட்லெட்டை இங்கே அப்படியே காமிச்சிருக்காங்க. ஒன்ஸ் யூ நோ திஸ் வெலாசிட்டி டயக்ராம் வெரி வெல், அதுக்கப்புறம் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஃபார்முலாஸ்ல நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி அப்ளை தென் அண்ட் கெட் த ஆன்சர். எனி அன்னோன் இருந்தாலும் நம்ம அதை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். கொடுத்துருக்க வேல்யூஸ் வச்சு பெல்டன் இப்படி தான் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம். சரிங்களா? எனி டவுட்? இந்த U வந்து ஃபுல்லா கொடுத்திருக்கான். இந்த கொஸ்டின் தானே? ஆமா. இந்த கொஸ்டின்ல தான் வந்துட்டு அந்த டிஃபரன்ஸ் ஆனமதி வரும். அதை நான் காமிக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் காமிக்கா தான் இருந்தேன் இந்த இதில். இந்த மாதிரி சம்ஸ் நான் இப்போ காமிக்கக்கூடிய இந்த 7.5 சம், இந்த தான் பேசிக்லி மேஜர் டிஃபரன்சஸ் வரும். இப்போ எல்லாமே சேம் தான். டபுள் ஜெட் பெல்டான் வீல் 2 ஜெட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பவர் வந்துட்டு இவ்வளோ ஜென்ரேட் பண்றதுக்கு when the available head at the base of the nozzle, head edge கொடுத்துட்டாங்க. the jet is deflected through இவ்வளோ ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோ ஆங்கிளில் டிஃபெக்ட் பண்ணிடுவாங்க. relative velocity of jet is reduced by, அப்போ திருப்பி இங்கே ஃப்ரிக்ஷன்லாம் இன்வால்வ் ஆகுது. determine the diameter of each jet, small d கேட்டிருக்காங்க. total flow கேட்டிருக்காங்க, q value. force exerted by the jets in the tangential direction. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எக்ஸ், பேசிக்கலி எஃப்எக்ஸ் கேட்டிருக்காங்க. assume the generator efficiency to be 95%. இந்த ஜென்ரேட்டர் எஃபிஷியன்சின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓவரால் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 80%. ஓகே, ஓவரால் எஃபிஷியன்சி 80%. தென் பிளேட் ஸ்பீட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் ஸ்பீட் ரேஷியோ தான் 5. நெக்ஸ்ட் நாசல் கோஎஃபிஷியன்ட் தான் 0.98. கொஞ்சம் give me a small amount of speed. Sorry for now.
நான் எல்லாமே சாப்பிட்டுருக்கேன் பாதாம் போட்டு. சாரிடா, சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ்டா. பரவாயில்லடா. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் diameter of the jet, small d, total flow next கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்றோம், இங்க வந்துட்டு ஜென்ரேட்டர் எஃபிஷியன்சி இருக்கா. நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு வந்துட்டு பெல்டன் வீல் இவ்வளோ ஜென்ரேட் பண்ணும், இஸ் ரெக்வயர்ட் டு ஜென்ரேட் இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ரெக்வயர்ட் டு ஜென்ரேட்னா அது ஷாஃப்ட் பவர் இல்லை, அது வந்துட்டு என்ன ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி தந்துருக்கேன். ஸோ டபுள் ஜெட் பெல்டன் வீல் இஸ் ரெக்வயர்ட் டு ஜென்ரேட் இவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேயா? ஸோ அந்த பெல்டன் வீல் வந்துட்டு இவ்வளோ ஜென்ரேட் பண்ணும். ஸோ வீலோட என்ன சொல்றாங்க, அதோட பவர் டெவலப் எவ்வளோ, ரன்னர் வந்துட்டு எவ்வளோ பவர் டெவலப் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா ரன்னர் வந்துட்டு எவ்வளோ எஃபிஷியண்டா நம்ம ஜென்ரேட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, அதான் இல்ல ரன்னர் வந்து இந்த ஹோல் சர்க்கிள் டயமீட்டர், அந்த டயமீட்டர் பெரிய வீல் மாதிரி இருக்கும் தெரியுமா, அது the vane is mounted on the runner. Okay, carrying to our topic. So the பாத்தீங்கன்னா நமக்கு பவர் டெவலப் பை த ரன்னர் கொடுத்துருக்காங்க. அதான் வந்துட்டு பெல்டன் வீல் வந்துட்டு இவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த ஜென்ரேட்டர் எஃபிஷியன்சி பேசிக்கலி மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இஸ் நத்திங் பட் வாட், நம்மளோட இன்புட் பை பேசிக்கலி என்ன, இந்த தப்பா எழுதிருக்காங்க ஃபார்முலா வந்துட்டு இங்க தப்பா எழுதிருக்காங்க. இது டிவைட் பண்ணா ஆக்சுவலி நீங்க ஃபார்முலா வந்துட்டு கொஞ்சம் தப்பு பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். நீ வந்துட்டு ஷாஃப்ட் பவர் மேல வந்திருக்கணும் ஆக்சுவலி. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 0.95 இன்டூ ஒரே நிமிஷம், ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா 75 கிலோவாட் இருக்குல்ல, இதுதான் நம்ம ஷாஃப்ட் பவரை எடுத்துருக்கணும். ஏன்னா இட் இஸ் ரிக்வயர்ட் டு ஜென்ரேட்னா இவ்வளோ பவர் வந்துட்டு நம்ம ஷாஃப்ட் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணும், அது மாதிரி டிசைன் பண்ணும். ஸோ ரன்னர் வந்துட்டு இதோட ஜாஸ்தியா பவர், ரன்னரோட பவருக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா வில் மல்டிப்ளை திஸ் 0.95 வில் கெட் ரன்னர் பவர். நீங்க வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி வெங்கண்ணா புக்ல வந்துட்டு கொஞ்சம் எங்க மைல்டு தப்பு பண்ணிருப்பாங்க, ஐடென்டிஃபை பண்ணிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பெல்டன் வீல் இஸ் ரிக்வயர்ட் டு ஜென்ரேட் இவ்வளோ பவர்னா ஷாஃப்ட் வந்துட்டு அந்த பெல்டன் வீல் வழியா ஷாஃப்ட் வந்துட்டு இவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணி ஆகணும். அதான் 75,000 கிலோவாட் அது கொடுத்துருக்காங்க. ஷாஃப்ட் இங்க வந்துட்டு தப்பா எடுத்துருக்காங்க சார், அதை டிவைட் பை 0.95 போட்டு, அது வந்துட்டு நம்ம 0.95 வந்துட்டு இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஷாஃப்டாக டேரக்டா நம்ம கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ஃபைண்ட் பண்றாங்க, நமக்கு V1 இஸ் ஈக்குவல் டு VW1 நார்மலா ஃபார்முலா வச்சு நம்ம எடுத்துருவோம். ஏன்னா CV கொடுத்துட்டாங்க, H வேல்யூ இருக்கு, U ஃபார்முலாவும் ஈஸியா எடுத்துடலாம், 5 வேல்யூ இருக்கு, H இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன, இதுல இருந்து நம்ம VR1 ஃபைண்ட் பண்ணலாம். உங்களுக்கு பெல்டன் வீல் பொறுத்த வரைக்கும் என்ன, VR1 இஸ் V1 மைனஸ் U, V1 மைனஸ் U இல்லைன்னா VW1 மைனஸ் U. அந்த நம்மளோட டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த VR1 இஸ் பேசிக்கலி என்ன, நம்ம V1 இல்லை VW1 மைனஸ் U. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு VR2 ஃபைண்ட் பண்ணலாம். VR2 எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், ஒன்ஸ் we know VR1 நீங்க என்ன சொல்லிட்டாங்க, நம்மளோட என்ன நடக்குது, இட் இஸ் நம்மளோட 15% வந்துட்டு reduction in the relative velocity சொல்றாங்க. ஸோ 0.85%, 85% of the inlet radial relative velocity தான் எக்ஸிட்ல இருக்க relative velocity ஃபார்முலா. நெக்ஸ்ட்ல இருந்து நம்ம VW2 ஃபைண்ட் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ VW2க்கு அந்த லாஸ்ட் டைம் பண்ண அதே ரிலேஷன் தான் இங்க காமிச்சிருக்காங்க பாருங்களேன். ஸோ VR2 இருக்கு, VR2 cos β2, that is nothing but this whole line, அது மைனஸ் U தான் நம்மளோட VW2. யூஸ்வலா அதானே ஃபார்முலா. ஸோ அது வந்து ஃபார்முலா போட்டு எடுக்கிறப்ப நம்மளுக்கு மைனஸ்ல கிடைக்கிற ஆன்சர். ஸோ மைனஸ்ல கிடைக்கிறப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது, ஓகே நம்மளோட U வேல்யூ வந்துட்டு கிரேட்டரா இருந்தாதான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த U வேல்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு கிரேட்டரா இருந்தாதான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன இருக்கு, VW2 வந்துட்டு நான் கேட்டதுல வர முடியும். ஏன்னா அதானே சப்ராக்ட் பண்றோம். ஸோ
இதுல இருந்து என்ன தெரியுது, நம்மளுக்கு யூ வேல்யூ இஸ் கிரேட்டர். ஓகே, யூ வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு கிரேட்டரா இருக்கு. ஸோ அப்ப டயக்ராம் வந்துட்டு இப்படி மாறிடும். யூ வந்துட்டு இவ்வளவு பெருசா இருக்கும், அதுக்கப்புறம் அதுல ஸ்மால் அமௌண்ட் தான் VW2 இந்த மாதிரி மாறிடும். வெர்டிகல் காம்பனன்ட் அதே மாதிரி, டிஎஃப்னா வெர்டிகல் காம்பனன்ட் பட்சமா அந்த வெர்டிகல் காம்பனன்ட் அதே மாதிரி இருக்கும். V2 இப்படி வந்துடும். ஏன்னா இப்படி இந்த ஹோல் இது யூ ஆயிடுச்சுன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் சொல்லியிருக்கேன் நமக்கு, ரெண்டு ட்ரையாங்கிள் படிச்சோம். நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்ன, இந்த ட்ரையாங்கிள், அதாவது V2 U2 VR2 இதுல ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். செகண்ட் ட்ரையாங்கிள் வந்துட்டு V2 W2 VF2. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்துட்டு எப்படி ஆயிரும், இப்படி பெருசாயிரும். ஏன்னா VR2 வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்கும். அந்த பிளேட்ல இருந்து வர அந்த அவுட்லெட் வெலாசிட்டி வந்துட்டு அதே டிரெக்ஷன் VR2 அது மாறாது. VW2 வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிரெக்ஷன் வந்துடும். ஏன்னா U ஃபுல்லா ஆகிறதுனால யூவும் V2வும் கனெக்ட் ஆனாதான் VR2. ஸோ V2 வந்துட்டு இப்படி ஒரு ஆங்கிள் போட்டுறாங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் VF2. ஸோ VF2 V2 அண்ட் U2 வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ U வந்துட்டு கிரேட்டர் தென் VW2 அந்த மைனஸ்ல இருந்து தெரிஞ்சிச்சுனாலே இந்த ட்ரையாங்கிள் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ஃபா என்ன வருது, ஆல்ஃபா வெளியில போயிருது. ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலா என்ன, இந்த V2 போற டிரெக்ஷன், இந்த ஆங்கிள் போற டிரெக்ஷன், அது வாட் ஆங்கிள் இட் இஸ் மேக்கிங் வித் தி என்ன நம்மளோட ஹொரிசான்டல் டான்ஜென்ஷியல் டிரெக்ஷன்ல. ஸோ அந்த டான்ஜென்ஷியல் டிரெக்ஷன்ல V2 பண்ற ஆங்கிள் தான் V∝2. ஆனா இங்க இப்படி போடுறப்ப நம்மளுக்கு இந்த ஆங்கிள் தான் எடுக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் இருக்கிறப்ப டான்ஜென்ஷியல் கூட வெளியில போயிடுது, பேசிக்கலி ஆப்டியூஸ் ஆயிடுது. ஆப்டியூஸ் ஆங்கிள் இருக்கப்ப மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஃபோர்ஸ் ஃபார்ம்லாம் மைனஸ் போடுவோம். ஆல்ஃபா வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் நோ லாங்கர் ரிலேட்டட் டு பீட்டா. அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த சம்ல கிளாரிஃபை ஆயிடுச்சு. இட் இஸ் ரிலேட்டட் டு ஆல்ஃபா. அந்த ஆல்ஃபா ஜெனரலாக அந்த ஆல்ஃபா வந்துட்டு என்ன ஆங்கிள் பண்ணுது. ஸோ எப்பயுமே நம்மளுக்கு வந்துட்டு யூ ஒன்ஸ் இட் இஸ் ப்ரூவ் தட் யூ இஸ் கிரேட்டர் தென் நம்மளோட VW2 இந்த மைனஸ் மாதிரி வந்து நமக்கு வந்துருச்சுன்னா இட் இஸ் கிளியர் தட் இந்த ஃபார்முலால மைனஸ் தான் போடணும். ஆல்ஃபாக்கு வந்துட்டு வெளியில வந்து ஆப்டியூஸ் ஆயிடுதுன்னு அர்த்தம். ஸோ Q நம்ம நார்மலாக ஃபார்முலால போட்டு எடுத்துருவோம். மித்த எல்லா வேல்யூஸுமே நமக்கு தெரிஞ்சது. இந்த 7500 வச்சுக்கோங்க. ஜெட் டயமீட்டர் கேட்டுட்டாங்க, கரெக்டுங்களா? ஜெட் டயமீட்டர் என்ன, ஸ்மால் டி. ஸ்மால் டிக்கு சேம் லாஸ்ட் சம் மாதிரி ப்ரொசீஜர். கேபிட்டல் Q ஓவரால் ஃப்ளோ ரேட் இருக்கு, டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஜெட்ஸ். நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 2ன்னு. அது டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு டேரக்டா இந்த வந்துட்டு ஒரு ஜெட்ல இருந்து எவ்வளவு ஃப்ளோ ரேட் வந்துடும். ஒரு ஜெட்ல இருந்து ஃப்ளோ ரேட் வந்து பட் A இன்டூ வெலாசிட்டி, ஏரியா ஆஃப் லாஸ்ட் வெலாசிட்டி, அதான் வந்துட்டு π/4 d² இன்டூ V1. அதில் V1 நம்மளுக்கு தெரியும், D இருந்து எடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ஃபார்முலால P இன்டூ Q இன்டூ அந்த ஃபார்முலா போட்டு நம்ம எடுத்துருவோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன் கேட்டிருப்பாங்க. அப்ப வந்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃபோர்ஸ் இன் இருக்கும் பின்னாடி நினைக்கிறேன், ஃபோர்ஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன் பை அ ஜெட்னு கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின் ஆக்சுவலி 3 ஜெட் இருக்கும். அப்ப வந்துட்டு ஒரு ஜெட்டுக்கு ஃபோர்ஸ் அது எவ்வளவு கிரியேட் பண்ண அ ஜெட்னு கேட்டனால நம்ம ஸ்மால் கியூ போட்டிருந்தோம். அதாவது ஒரு ஜெட்ல இருந்து வர ஃப்ளோ ரேட் ஸ்மால் கியூ இங்க போட்டிருக்கோம். ஆனா அதே இது இந்த கொஸ்டின்ல ஜென்ரலா ஃபோர்ஸ் எவ்வளவு ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு கேக்குறப்ப கேபிட்டல் கியூ போட்டிருக்காங்க, சரிதா? ஓகே, கேபிட்டல் கியூ. ஏன்னா ஜென்ரலா ஃபோர்ஸ் சொல்லிக்கணும், கேபிட்டல் கியூ போட்டு நம்ம எடுத்திருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதே மாதிரி தான் மித்த கொஸ்டின்ஸ் தான் வரும். லைட்டா இங்க மாற்றம் இருக்கும் இல்லையா? ஹைட்ராலிக் எஃபிஷியன்சிஸ் அகைன் கான்செப்ட்லாம் சேம் தான். ஸோ பெல்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு 20 சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணுங்க, இன்னைக்கு கூட நான் பெல்டன், அதாவது இன்னைக்கு கூட ஒரு இது நிப்பாட்டிக்கிறேன். இப்போ நான் சொல்லி தந்த பெல்டனோட வெலாசிட்டி ஃபார்முலா, இந்த சொல்லி தந்த கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு மித்த கொஸ்டின்ஸ்லாம் பாருங்க. மித்த கொஸ்டின்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு நாளைக்கு வேணா கேளுங்க, மெசேஜ் பண்ணுங்க. நாளைக்கு நான் வந்துட்டு இதே மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் பிரான்சிஸ்க்கு போறேன். ஓகே அவிஷ்வா? ஓகேடா, ஓகே, ஷோர். ஓகே அஸ்வா, நான் அந்த டர்ஃப்க்கு போற டைம் ஆயிடுச்சு. ஓகே அகிலேஷ்? ஓகேடா. அகிலேஷ் வரியா? வரேன்டா. ஓகேடா வாடா. என்ன டர்ஃப் போறீங்க? ஹர்க்லே தான்டா. ஹர்க்லே தான். இல்ல அவன் வரல. பிராக்டிஸ். ஓகேடா பாய்ஸ். ஓகேடா, பாய்டா. நான் இங்க 6:30 கிளம்பா தான் கரெக்டா இருக்கும், அதனால. ஓகேடா, பாய். ஓகே பாய்டா.